ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கேருந்து வந்திருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வணக்கம். இந்த படத்தை பற்றி நிறைய சொல்லலாம். டைரக்டர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வேலை பண்ணுவார், அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு வந்து அந்த கோட்டை அழிச்சிட்டு புதுசாக ஒரு கோடு போடுவார். ஸோ அதனால் வேலை செய்யல பார்த்தீங்கன்னா படத்தில் நிறைய ஃபைட் இருக்கும் இல்லையா, எனக்கு அவருக்கு நிறைய ஃபைட் இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஃபஸ்ட்டு செட் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இல்லை வேணாம் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். இப்படியே தான் போயிட்டுருக்கோம் படம் ஃபுல்லாகவே. ஆனால் படம் கடைசியில் ஃபைனலாக அப்படியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவரும் எனக்கு செட் ஆகிட்டார், நானும் அவருக்கு செட் ஆகிட்டேன். அவரோட கேரக்டர் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் அப்படியே ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா பார்த்துட்டு படம் ரிலீஸ் ஆகும், எங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நன்றி சரண் சார். திரு ரமேஷ் கமல் அவர்களே பேச அழைக்கிறேன். அண்ட் பைலவான் ரங்கநாதன் சார் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ டூ. அவரை கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம டைரக்டர் சார் கிட்ட. சார் சின்ன டோக்கன் ஆஃப் லவ் எங்க சைட்ல இருந்து. நன்றி. டான்ஸ் மாஸ்டர் திரு ரமேஷ் கமல் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் நடன இயக்குனர் ரமேஷ் கமல். எல்லா பத்திரிகை ஆசிரியர்களுக்கும் ஊடகத்துக்கும் எல்லாம் இங்கே வந்திருக்கிற ரத்தத்துக்கு மேலே என்ன நண்பர்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இந்த பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, மனசார நீங்கள் ஆஸ்வாதம் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். நானும் நீண்ட காலமாக எனக்கு ஒரு நல்ல நண்பர் கிடச்சிருக்காரு, நல்ல ஒரு இயக்குனர் கிடச்சிருக்காரு, நம்ம பாலு சார். இல்லை உண்மையில் சொல்லப்போனால் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணவான்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் கஷ்டப்படல சார், ரொம்ப இஷ்டப்பட்டு தான் பண்ணோம் இந்த படம். அரம்சை சார் ஒரு லொக்கேஷனுக்கு வந்து ஒரு லொக்கேஷன் பார்க்குறதுக்கு 10 நாள் 7 நாள் ஆகும் சார். அது மாதிரி ஒரு சாங் ரிஹர்சல்ஸ் பண்ணுறதுக்கு 3 நாள் 4 நாள் திருப்தி ஆக மாட்டார் டைரக்டரு. அவருக்கு வந்து சாங்ஸ் வந்து சங்கர் சார் கிட்டே இருந்து வந்துட்டாங்களா, விசி குருநாதன் சார் சங்கர் சார் கிட்ட அவரோட ஹை மெஜனிக்கு வந்து ரொம்ப லெசனாக இருக்கும். எனக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்துருக்காரு பாலு சார். பாலு சாருக்கு ரிஹர்சல்ஸ் கொடுக்கும்போது நான் ஒரு 10 மூமெண்ட் கம்போஸ் பண்ணுவேன். மாஸ்டர் மறுபடி பண்ணலாமா, அதே இப்போ சரண சண்முகம் எடிட்டர் சார் சொன்னாங்க. அதுபோல் ரொம்ப அருமையான ஒரு இயக்குனர் சார். ஒரு கஷ்டமே எல்லாம் சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு பண்ணோம்னு சொல்லுவாங்க. சத்தியமாக நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணோம் சார். இந்த பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பாரிசி இருந்த தமிழ்நாடு பாரதியாரோட சாங்கு நடக்கிறதுக்கு அவரோட ஸ்டிக்கு பிடிச்சி எத்தனை ஹோம்ஒர்க்ஸ்ன்னா அத்தனை ஹோம்ஒர்க்ஸ், அதுக்கே ஒரு படமே எடுத்துருக்கலாம். அதே மாதிரி நான் என்ன லொக்கேஷன் வேணாலும் சரி சார், நீங்கள் பார்த்துருப்பீங்க வாடா வாடா வஞ்சிர தேவா, சோக்கிதானி, விஜய் அஜித் சாங்கு ஸ்டாப் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார். அதுக்கே நீங்கள் ஒரு தட்டலாம் அந்த செய்தி. அந்த லொக்கேஷனோட சம்பளம் ஒரு நாளைக்கு 80,000 ரூபாய் சம்பளம் சார். ஒரு டான்ஸ் மாஸ்டர் ரமேஷ் கமல் கேட்குறாருன்னு சொல்லி அந்த சாங்கில் நிப்பாடி வச்சு விஜய் சாங்கு அஜித் சாங்கே ஸ்டாப் பண்ணி எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு திரு பாலு சார். அதுக்காக அவங்களுக்கு கை தட்டணும் ப்ளீஸ். நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க சாங்ஸ் எல்லாம், அதுக்கெல்லாம் எனக்கு நடன இயக்குனர் வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த கம்பெனியில் அத்தனையுமே சார், இந்த டெக்னீஷியன்ஸ் அத்தனையுமே ரொம்ப அழகான டெக்னீஷியன்ஸ் சார், வெரி குட் ஜுனூன் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே. எனக்கு இந்த மாதிரி டான்சர்ஸ் வேணும் சார். டேப்பு கடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 10 நாள் ஆயிடுச்சு சார். கோயம்புத்தூரில் ஆர்டர் பண்ணி ஃப்ளைட்டில் அவர் வச்சிருக்கார் சார். அவர் ஒரு கை தட்டலாம். அந்த இப்போ இருக்கிற தட்டு, அந்த பறத்தட்டு வந்து இல்லை, சொல்லக்கூடாது நம்ம, காட் இஸ் கிரேட்டு. அந்த டேப்பு எங்கேயும் இல்லை, தேடி பார்த்தோம் சென்னையில், எங்கே கிடைக்கல, 5 கிடைக்கல. கோயம்புத்தூர் ஆர்டர் வச்சு ஃப்ளைட்டில் அவர் வச்சிருக்கார் வித்தின் 4 ஹவர்ஸில். அந்த மாதிரி எல்லாம் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நமக்கு எல்லாமே, கேமராமேன் சார் சரி, கண்ணன் சார் சரி, சிவகுமார் சார் சரி, முத்துமனோர் சார் சரி, ஜீவரத்னம் சார் சரி, எடிட்டர் சரண் சண்முகம், அவருக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துடும், தகராறு வந்துடும். சாங் இப்படி பண்ணலாம். நாங்கள் 2 பேரும் தகராறு பண்ணி கஷ்டப்பட்டு அதெல்லாம் பண்ணி செஞ்சு டைரக்டர் சார் பாருங்கள் சார் சாங் எப்படி இருக்கு மாஸ்டர்ஜி, மறுபடியும் ஸ்டார்ட் வந்து போகலாமா, ஓகே போகலாம் அந்த மாதிரி. ஆனால் ரொம்ப இட்ஸ் அ கிரேட் லெசன் டு பாலு சார், பாலு வைத்தியநாத் சார், எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ் எனக்கு எல்லாம் எது கேட்டவங்க கொடுத்துருக்காங்க. இந்த தாரகை சினிமாஸில் எனக்கு நடன இயக்குற வாய்ப்பு கொடுத்த திரு பாலு வைத்தியநாத் சார் அவர்களுக்கும், ப்ரொடியூசர் சார் அவர்களுக்கும், டெக்னீஷியன் சார் அத்தனை பேருக்கும் என் மனதார நன்றி. இங்கே வந்திருக்கிற ஊடகம், இங்கே வந்திருக்கிற பத்திரிகாசிரியர்களுக்கும், என்னோட ரத்தத்திலான ரத்தம் நண்பர்களும் பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே, என் குரு தியாகு தங்க மாஸ்டர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. 3 நிமிஷம் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அதுக்கு சன் நியூஸ் சீஃப் எடிட்டர் திரு நடிகர் சக்திவேல் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள், நானும் பத்திரிகை துறையில் தான் இருக்கிறேன், 30 வருஷமாக இருக்கேன் பத்திரிகை துறையில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாலு சார் வந்து என்னை அழைச்சி எனக்கு ஒரு இதில் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு, ஒரு அரசியல் ரவுடி கேரக்டரு. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கேன். பாலு சாரை பற்றி நம்ம மாஸ்டர் சொல்லிட்டு போனாங்க, அது அத்தனையும் உண்மை.
அவர் கூட நான் பயணிக்கிறேன். பாலு சார் கூட நான் ஏறக்குறைய ஒரு 25 வருஷமாக பயணிக்கிறேன். அவருடைய அந்த தியாக மனப்பான்மை, இந்த ஷாட் இப்படி தான் எடுக்கணும்னா அப்படி தான் எடுப்பார். ரொம்ப டெடிகேஷனோட ஒர்க் பண்ணுவார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தின் மூலிமா எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற சுந்தரவல்லி மேடம் தோழர், அவங்கள வரவேற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. மாஸ்டர் ஜாக்குவார் மாஸ்டர், பைல்வான் சார், மேடையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக தயாரிப்பாளர் இயக்குனர் திரு ஜீவரத்னம் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த விழா மேடையினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கலை பிதாக்களுக்கும், பத்திரிகை, ஊடகம் மற்றும் அச்சு நண்பர்களுக்கும், இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் தோழர் அனைவர்களுக்கும் அது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அலாவுதீனில் அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். பொண்ணு விளையாடுலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். முதல்ல நான் ஃபஸ்ட்டு கிளாப் படித்தது திருநிதி செல்வம் சார், அவர் நடித்த படம் தான். இன்றைக்கி நான் பாலு சார் பற்றி சொன்னால் கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நடந்தது எல்லாமே யதார்த்தமான ஒரு விஷயங்கள் தான். இந்த டைட்டில் அறம் செய், மணிமேகலையில் 3000 வருஷத்துக்கு முன்னாடி அறம் செய்ன்றதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, உணவு, உடை, உறையுள் என்பதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பற்றி தெரியும். அதுக்கப்புறமா 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் அறம் எனப்படுவது யாதினை யாதென்றும் தீது இல்லாத சொல் என்று சொல்கிறாரு. அந்த வார்த்தை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் தீதாக இருக்கக்கூடாது, வார்த்தை தான் சொல்லாகும், சொல்லுதான் செயலாக மாறும் சொல்கிறாரு. ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவையார் சொல்கிறாங்க, கட்டாயப்படுத்தி அறத்தை செய்யக்கூடாது, அறம் செய்யன்னு சொல்லக்கூடாது, அறம் செய் விரும்புன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த உணவு, உடை, உறைகளை இன்றைக்கி வரைக்கும் ரேஷனில் அரிசியாக கொடுக்குறான். பொங்கல் ஆனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இல்லாதவங்க வேட்டி சட்டையாக கொடுக்குறான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசியல் பற்றி நம்ம இந்த கதையில் அறம் செய் அப்படின்றத இவர் ஒரு உரிமையாக சொல்லியிருக்காரு. சரி, பாலு சாருக்கு இந்த டைட்டில் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு 10-15 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 3 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், 3 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். நட்பு ரீதியில் அவர் கூட இந்த படத்தை நான் ஒர்க் பண்ண போனேன். ஒரே ஒரு விஷயம் தான், பாலு சாருக்கும் இந்த டைட்டில் கரெக்டாக இருக்குன்னா, நாளைக்கு காலையில் ஷூட்டிங்னு சொன்னால் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு அவர் ஆஃபீஸ்லேருந்து 2 லெட்டர் வெளியே வரும் டிடிபி பண்ணி. ஒன்று டயலாக், அடுத்து இன்னொன்று நாளைக்கு காஸ்டியூமருக்கு எவ்வளோ சம்பளம், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எவ்வளோ சம்பளம், மேக்கப் மேனுக்கு எவ்வளோ சம்பளம், செட்டுக்கு எவ்வளோ, ப்ரொடக்ஷன் எவ்வளோ டிடிபியில் டைப் பண்ணி மேனேஜர் பாஸ்கர் சார்கிட்ட கொடுப்பார். அதாவது கதை டைலாக் வரும்போதே கூட அது வந்துடும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரே டைரக்டர், அவரே ப்ரொடியூசரு, அவரே நடிக்கிறாருன்ற பட்சத்தில் அங்கே ஷூட்டிங் முடிஞ்ச அடுத்த செகண்டு அந்த மேக்கப்போட கலைக்க மாட்டார். நேராக உக்காந்து நமக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவெல்லாம் போனோம்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து அந்த இடத்துல எல்லாருக்கும் பேமெண்ட்டு பிரித்து கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணியே குடிப்பார். அப்படி ஒரு சிறந்த மனிதர். ஆனால் எதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறான், சினிமாவில் இவ்வளோ விசுவாசமாக இருந்தவர், அவருக்கு நடந்தது எல்லாமே இந்த சினிமாவில் சங்கத்தின் ஆர்ப்பாட்டம், தனிப்பட்ட இடத்துல அவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒரு 2 உதாரணத்தை சொல்லி என்னுடைய சின்ன உரையை முடிச்சுக்கிறேன். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்றைக்கி 50 பேர் தேவைப்படுது, நாளைக்கு 50 பேர் தேவைப்படுது. கம்பெனி ஆர்டிஸ்ட் 25 பேர், ஜூனியர் ஆர்டிஸ்ட் 25 பேர் எடுத்தாச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரோ சொல்லிட்டாங்க, நடிகர் சங்கத்தில் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பெப்சிலேருந்து வந்துட்டார் சாமிநாதன் சார், ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டார். கை காலெலாம் அப்படி எவ்வளோ காசு, தனி மனுஷன் ஒருத்தன் போராடி படம் எடுத்துகிட்டு இருக்கான். நான் பேரே சொல்லிட்டேன், உங்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணிசில் ஷூட்டிங் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு மேனேஜர் வராமல் போயிட்டார். யாருடைய தவறு? கே ராஜா நடித்து முடிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்து நான் கிளம்புறேன் போயிட்டேன். கீழே அஞ்சனா கீர்த்தி எல்லாரும் கூப்பிட்டு வந்து வச்சுருக்கோம். மேனேஜர் வரல, ஷூட்டிங் நிப்பாட்டிட்டாங்க. எங்கள் சங்கத்துலேயும் போய் சொன்னேன், இயக்குனர் சங்கத்தில் ஏதோ அவரை காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. ப்ரொடியூசர் கவுன்சிலையும் சொன்னாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. மன்னன் சார் ஒருத்தர் மட்டும்தான் அதை கூப்பிட்டு விசாரித்து அவர் மட்டும் பண்ணார். அந்த மன்னன் சாருக்கு நம்ம மூலிமா இன்றைக்கி வாட்ஸ்அப் வணக்கம் நான் சொல்கிறேன். எவ்வளோ கஷ்டம், ஒரு விசுவாசமாக இருக்கான் ஒரு மனுஷன், படம் எடுக்கிறாப்புல இவ்வளோ கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறாரு. ஆனால் அவருக்காக நம்ம சங்கங்கள் செயல்படுதா அப்படின்னா நீங்கள் தான் பதில் சொல்லலாம். அடுத்ததா சரி இதுதான் இப்படி ஆகிப்போச்சு. போலீஸ் ஸ்டேஷன் ஆர்கே ஹவுஸில் ஷூட்டிங் நடக்குது வளசரவாக்கத்தில். 8 மணிக்கெல்லாம் ஷாட் வச்சு போகிற ஒரு 2 ஷாட் தான் எடுத்துங்கிறாங்க, வீட்டுக்குள்ளே எடுத்துங்கிறாங்க. போலீஸ் டடன்னு வண்டி நிப்பாட்டிட்டாப்புல, காசு கொடுன்னு கேட்குறாப்புல.
சார் நீங்கள் ஷூட்டிங் எடுங்க சார், நான் போய் பேசுகிறேன் சார் போய் போட்டால், சார் எதுக்கு சார் உள்ளே தானே சார் ஷூட்டிங் எடுக்கிறேன், வெளியில் எதுக்கு சார் காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, காசு கொடுங்க பிரச்சனை தான். எதுக்கு சார் கொடுக்கணும்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கொடுத்து தான் ஆகணும். சரி கொடுங்க, நான் ஃபோனில் எடுங்க, நீங்கள் சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஃபோனை பிடிக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் சன் டிவி சக்திகள் சொன்னேன். அந்த போலீஸும் ஒருத்தர் இருந்தார், குருஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவர் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சார். எல்லா இடத்துலையுமே பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனையும் கடந்து சென்சாருக்கு போயிட்டு போனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 42 கட்டு. அதாவது வந்து மனசில் வந்து ஒரு 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 வந்து வந்து அவங்க வந்து ஒரு அழுக்க சுமந்துக்கிட்டு படம் பார்த்து 42 உட்பட்டுருந்தேன். நான் ஒரு 11 படத்துக்கு சென்சார் போயிருக்கேன். அரை மணி நேரத்துக்கு மேலே அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாரும் தெரியும், இங்கே எங்கே ஜெயிச்சவங்க எல்லாருமே தெரியுமா, அரை மணி நேரத்துக்கு மேலே அதிகமாக இருக்கும். 3 மணி நேரம் 7:30 மணிக்கு படம் முடிஞ்சு 9:30 மணி வரைக்கும் படத்தை அப்படியே அந்த அளவுக்கு இது இல்லை அது இல்லை. சென்ட்ரல் சொல்லியிருக்கீங்க, ஸ்டேட்டை சொல்லியிருக்கீங்க, ஆளும் கவர்மெண்ட்டை சொல்லியிருக்கீங்க, எதிர்கட்சி சொல்லியிருக்கீங்க, எது தான் சார் எல்லாமே சொல்லியிருக்கேன் சார். ஆனால் நடந்து தானே சார் சொல்லியிருக்கேன். 3 மணி நேரம் போராடி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. எதுக்காக இவ்வளோ எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன்னு சொன்னால், இந்தியாவில் தமிழ்நாடுன்னா தனி மரியாதை. வந்தாரை வாழ வைக்கிறது மட்டும் இல்லை, இங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன சிறப்புன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மீடியாவுன்னு சொன்னால் நார்த் இந்தியா மீடியாலாம் எப்படி எழுதுவாங்க என்னன்னு தெரியும். ஆனால் இந்த வளர்ந்த குழந்தைக்கும் ஒரு பிறந்த குழந்தைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றத பத்திரிகை ஊடக தர்மங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் தயவு பண்ணி இந்த ஒரு ஃபஸ்ட்டு படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய கஷ்டம் சொல்கிறான். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு ஷூட் முடிஞ்சால் 12 மணிக்கு தான் வீட்டுக்கே போவோம். அவ்வளோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு சைடில் வந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் தைரியமாக எடுத்து ஒரு கான்செப்டை சொல்லி இவ்வளோ ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம். கையெழுத்து கும்பிடுறது எங்கள் படக்குழுவின் சார்பாக பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், நீங்கள் மனசு வச்சா இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படம் அமையும். உங்களை பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன். இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி வந்திருக்கிற இந்த குழந்தையை கரை சேர்க்க வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்குது. தயவு பண்ணி எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக நடிகர் திரு TSR அவர்களை பேச அழைக்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பாளினி அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நடிகர் பேச்சாளர்னு சொல்லிட்டீங்க, 3 நிமிஷம் முடிச்சா அது நல்லா இருக்காது. ஒன்று, நீங்கள் 1.5 நிமிஷம் மட்டும் ட்ரெய்லர் போட்டிருந்தீங்கன்னா நான் 2 நிமிஷத்தில் பேசிட்டு போயிடுவேன். நீங்கள் போட்டது ட்ரெய்லரில் ஒரு படமே போட்டிருக்கீங்க. பாலு சார், முன்னாடியே வந்துட்டேன். அன்னை தமிழை முத்தம் செய், அதை அழிக்க நினைத்தால் எவனாக இருந்தாலும் யுத்தம் செய். திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. சாதியை வைத்து அரசியல் பிழைப்பவர்கள் மத்தியிலே அவர்கள் திருந்தாமல் சாதியை ஒழிக்க முடியாது. லஞ்சம் கொடுப்பவர்களும் வாங்குபவர்களும் திருந்தாமல் லஞ்சத்தை ஒருபோதும் ஒழிக்க முடியாது. மனிதர்களுடைய மனங்கள் மாறாமல் மதத்தை மதவாதத்தை ஒழிக்க முடியாது. அதுபோல் மது பிரியர்கள் திருந்தாமல் டாஸ்மார்க்கையும் கள்ளச்சாராயத்தையும் ஒருபோதும் ஒழிக்கவே முடியாது. படத்தினுடைய தலைப்பு அறம் செய். குறைந்தபட்சம் இந்த ஜனவரி மாசத்திலிருந்து இந்த ஜூன் வரைக்கும் இதே திரையரங்கத்தில் பல இசை வெளியீட்டு விழா நிகழ்வுகள், வெற்றிப்பட கொண்டாட்டங்களை பார்த்திருப்போம். படங்களும் நிறைய வெளிவந்திருக்கிறது. ஒரு ஆகச் சிறந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தமைக்காக இயக்குனர் பாலு அவர்களுக்கு நான் தமிழ் வழக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆகச் சிறந்த ஒரு தலைப்பு அறம் செய். அறத்தினுடைய பொருள் புண்ணியம், கடமை, நல்வினை. இதுதான் அறம். குறைந்தபட்ச அறத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் கூட அந்த வாழ்க்கையை நம்மளால் வாழ இயலாது. முதலிலே இந்த படத்தினுடைய இயக்குனர் அவர்களுக்கும் படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற பாசிசத்தினுடைய பிஜேபியினுடைய வில்லி சுந்தர வள்ளி அவர்களுக்கும் மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் அவர்களுக்கும் என் அன்பிற்குரிய நண்பர் ஜீவா அவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய டைமண்ட் பாபு சார் அவர்களுக்கும் மேடையில் உள்ளிட்ட கதாநாயகிகள், திருச்சி சாதனா, பணிபுரிந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள், குறிப்பாக 4 பாடல்களை முத்தாக கொத்தாக தந்திருக்கின்ற அண்ணன் கவிஞர் சிரேகன் அவர்களுக்கும், தேன்மொழி தாஸ் ஆக சிறந்த எழுத்தாளர் அவர்களுக்கும், படக்குழுவில் பணிபுரிந்த அத்துணை பேருக்கும், இதெல்லாம் தாண்டி பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும், PRO யூனியனுடைய தலைவர் அண்ணன் விஜய் முரளி அவர்களுக்கும், பெருதுளசி பழனிவேல் மற்றும் உள்ளிட்ட அத்துணை நண்பர்களுக்கும் என் அன்பின் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். படத்தின் தலைப்பு ஆக சிறந்த தலைப்பு. படத்தினுடைய கதையம்சம் இன்றைய சமூகத்திற்கு தேவையான ஒரு அரசியல் கருத்தினை, அது ஆளும் கட்சி, அது எதிர்கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலும் நேர்பட பேசுகின்ற, நெற்றியில் துப்பாக்கியை வைத்தது போன்று தோட்டா வெடிப்பது போன்று அற்புதமான வசனங்களை ஆகச் சிறந்த எழுத்துக்களால் தனது வலிமையான போர்க்குணத்தினால் எழுதியிருக்கின்ற பாலு அவர்களுக்கு இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும்.
அவர் நினைத்திருந்தால் ஒரு காதல் படத்தை எடுத்திருக்கலாம், அல்லது இரட்டை வசனம் படத்தை எடுத்திருக்கலாம். அவர் நினைத்தால் வெட்டு குத்து ரத்தம் என்று வன்மத்தை எடுத்திருக்கலாம். அவர் நினைத்தால் சாதிய படத்தை எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் எடுக்கவில்லை. காரணம், நீ படிக்கும் புத்தகம் தான் தீர்மானிக்கிறது உன் நாற்காலி எதுவென்று. அதுபோல அவர் எடுத்திருக்கிற ஆயுதம் தான் இந்த அரசியல். அரசியலை தவிர்த்துட்டு எதுவுமே பண்ண முடியாதுங்க. காலையில படிக்கிற பேப்பர்ல இருந்து நைட்டு குடிக்கிற பால் வரைக்கும் அரசியல். இந்த அரசியல் இந்த அரசியல் இந்த அரசியல் இருந்து யாருமே தப்ப முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஆகச்சிறந்த ஒரு படைப்பு, நுட்பமான வசனங்கள், வசனத்தினுடைய நேர்த்தி, குறிப்பாக 1176 மதிப்பெண்களை எடுத்த திருச்சி அரியலூரை சார்ந்த அனிதா அவர்கள் நீட்டினாலே மரணித்தார்கள். தொடர்ச்சியாக 29 பேர் மறித்திருக்கிறார்கள். இந்த கேடுகட்ட மத்திய அரசும் மாநில அரசும் அந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு தைரியம் இல்லை, திராணி இல்லை. ஏன்? கல்வியை வைத்து அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்வி இன்று வியாபாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கியூபா சின்ன நாடுங்க. அந்த நாட்டினுடைய முக்கியமான தத்துவம், அந்த நாட்டினுடைய முக்கியமான கோட்பாடு, அரசு பள்ளிகளும் அரசு மருத்துவமனைகள் மட்டும்தான் இருக்கும். ஒரு தனியார் மருத்துவமனையோ தனியார் கல்லூரியோ தனியார் பள்ளிக்கூடமோ கியூபாவிலே கிடையாது. ஆனால் எல்லா வளமும் இருக்கின்ற தமிழ்நாட்டிலே எத்தனை எத்தனை ஆட்சி மன்னர்கள் இருந்த காலத்திலே ஒரு தமிழக அரசு தமிழக பள்ளிக்கூடங்களை சீராக சிறப்பாக அதை கொண்டு வர அவர்களால் இயலமில்லை. காரணம், அது அரசியல், அரசினுடைய நுட்பம், இந்த புள்ளிகள் அவர்களை அப்படி நகர்த்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இயக்குனர் பாலு அவர்களுக்கு நான் சிறந்தாழ்ந்த வழக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தோழர் ஜீவா அவர்கள் பேசினார் சென்சாரை பத்தி. சென்சார்ல 42 இடத்துல கட்டு கொடுத்ததுக்கு சென்சார் யார்? Who is சென்சார்? சென்சார்னா என்ன? வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் தி சென்சார்? எப்ப கொண்டு வந்தான்? 1909ஆம் ஆண்டு பிரிட்டிஷ்காரன். ஏன் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தான் அப்படின்னா, அடக்குமுறை, ஒடுக்குமுறை. இங்க மக்கள் யாரும் போராட முடியவில்லை. போராடினால் அடித்து நொறுக்குவது. அடுத்து எழுத்தின் மூலமாக வந்தார்கள். எழுத்திலேயும் அந்த அச்சுக்கலைகளை உடைத்து போட்டார்கள். அதுக்கு அடுத்த பிறகுதான் புரட்சி வெடிக்கிறது. ராஜேஷ், புரட்சிகரமா போகும்போது இதை குறைச்சிட எப்படி இருக்கும்? நான் டவுன் ஆயிட்டேன்னு ஃபீல் ஆகுறேன். ராஜேஷ் கரெக்டாவே, ஆமா, இதுல அரசியல் பண்ணாத. புரட்சிகரமா அந்த அச்சுத்தாள்களை முடக்கினார்கள். அதுக்கு பிறகு இவர்கள் எந்த வகையிலே போராட்டத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி காணொலி வடிவாக வீடியோ காட்சிகளின் மூலமாக பிரிட்டிஷ்காரனுடைய ஏகாதிபத்தியத்தையும் அடக்குமுறைக்கும் எதிராக படத்தை எடுத்து அதை வெளியிடும் பொழுது டாக்குமெண்ட்ரியாக புரட்சி தீ பற்றி எரிந்தது. விடுதலை பிறந்தது. அதற்கு பிறகுதான் சுதந்திரத்துக்கு பிறகு 1952ஆம் ஆண்டு சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பிரிட்டிஷ்காரர்கள் அதை அமல்படுத்தினார்கள். நம்மளுடைய அடக்குமுறையை இப்படி வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்களே, இனி இந்த படம் இப்படி வெளியே வரக்கூடாது, அது நமக்கு பாதிப்பு என்று நினைத்துத்தான் அந்த சென்சார் போர்டு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். எனக்கு தெரிந்து சென்சாரிலே யார் இருக்கிறார்? பாசிச பிஜேபி அரசினுடைய உறுப்பினர்கள் தான் அங்கு இருக்கிறார்கள். எதற்கு சென்சார்? பாலு அவர்கள் செக்ஸ் படம் எடுத்தாரா? இல்ல ஜாதிய படம் எடுத்தாரா? அப்ப கேட்கறதுக்கு இங்க யாரும் இல்லைன்னா நான் கேட்பேன். ஏன்னா அந்த மண்ணுக்கானவன், இந்த மக்களுக்கானவன், இந்த சினிமா துறைக்கானவன், அரசு வேலையை தூக்கி எறிந்து விட்டு சினிமாவை நேசித்து வந்தவன். நான் கேட்பேன். முன்னாடியே ஜீவா அவர்கள் சொல்லி இருந்தால் தமிழகத்திலே சென்சார் போட இருக்கிறாரு, அடிச்சு உடைச்சு எரிஞ்சிருப்போம். இது மாதிரி டைரக்டருக்கு மட்டும் இல்ல, சமூகத்தை சார்ந்து படம் எடுக்கிற அத்தனை இயக்குநர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியும் எப்பொழுதுமே ஆதரவாக இருக்கும். நிறைய பேசணும். 2 விஷயத்த சொல்லிட்டு நான் முடிச்சுறேன். எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. திருச்சி சாதனா அவர்களே, நீங்கள் வந்திருப்பது எனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அன்னைக்கு கணவன் மனைவி நல்லா நுட்பமாக கவனிச்சுக்குங்க. இது அறிவுரையாக சொல்லலை. நான் என்னுடைய வழி, என்னுடைய உணர்வை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி திருமணம் முடிச்சு குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா, தான் பெத்த பிள்ளைக்கு பாலை கொடுக்குன்னா கூட, மாமா கொஞ்சம் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி மாற விளக்கி விட்டு தான் பால் கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நீ யூடியூப்ல எங்க போன அவன் ஓப்பனா ஏதோ உலகத்தினுடைய பிம்பம் மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி? இது என்னன்னா, இதை கேட்கறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய நுட்பமான விஷயத்தை நீங்க புரிஞ்சீங்கன்னா அதை இனிமேல் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு சாதனா அவர்கள் தனக்கு இருக்கிற திறமையை வைத்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சு இன்னைக்கு அவங்க கிராமத்திலே அவங்க கட்டியிருக்க வீடு பெரிய வீடா இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஆனால் அதே சமயம் நீங்கள் நிறைய வீடியோஸ் போடுறீங்க, வயக்காட்டுக்கு போகிறீங்க, அழகாக ஓப்பனாகவே குளிக்கிறீங்க, பிரபஞ்சம் பார்க்குது, அதை ரசிகர்களும் நிறையா பார்க்குறாங்க, நான் கொண்டு. அது உள்ளபடி அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம், அதில் நான் தலையிட விரும்பலை. ஆனால் ஒரு நீட் தேர்வை பற்றி நீங்கள் ஒரு பதிவு போடுங்க.
ஒரு சாதி ஒழிப்பை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசுங்க, லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வருவாங்க. உங்க மேல இந்த சமூகம் அவர்கள் நல்ல ஒரு மதிப்பை வைத்திருக்கும். இந்த படத்துல கூட நீங்க ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டீங்க முதல்வர் அவர்களை நோக்கி. அதே மாதிரி சினிமாவில் இருக்கிற நடிகர்களை பத்தி ரொம்ப நேர்த்தியாக பேசுகின்ற, நான் பெரிதும் மதிக்கின்ற பத்திரிகையாளர் 71 வயது நிரம்பிய இளைஞன் அண்ணன் பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். நீங்கள் இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை ஆணித்தரமாக அப்பட்டமாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். அது சினிமாவில் இருக்கிறது, அதை திருத்தணும். நான் அதை திருந்தறதுக்கு தான் நான் சொல்றேன். இது நான் போய் பார்க்கல, நான் கேள்விப்பட்டதை சொல்றேன், அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, உள்ளபடி ரைட்டு இருக்கட்டும். ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த ஒரு அதிகாரி கொஞ்சம் அறம் இருக்கணும். ஏன்னா இந்த படத்தின் தலைப்பு அறமா இருக்கிறதுனால அறம்னா என்னன்னு நான் சொல்லித்தான் ஆகணும். நான் எல்லாரும் போய் வந்துட்டு படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல. நான் அப்படி ஆள் கிடையாது. நான் சாப்பாட்டுக்காக சண்டை போற ஆள் இல்ல, சாவுக்காக சண்டை போடுற கூட்டத்துல இருந்து வந்தவன். அதனால நான் சொல்லணும். அதனால என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இப்ப கள்ளச்சாராயம் 51 பேர் செத்தாங்க, அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க, அதை பத்தி ஒரு விழிப்புணர்வை கொடுங்க. சமூகம்னா என்ன? நீ நான் டீ விக்கிறவன், காப்பி விக்கிறவன், குப்பை பொறுக்கிறவன், டாக்டர், இன்ஜினியர் எல்லாமே சமூகம் தான். இந்த சமூகத்துக்குள்ளதான் சினிமாவும் இருக்கு. ஆக சினிமாவில் நீங்க களை எடுக்கிறீங்க, அதே மாதிரி அரசியல் நீங்க களை எடுங்க. இன்னும் உங்களை நிறைய பேர் நேசிப்பாங்க. ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்ல டிஎஸ்பி விஷ்ணு பிரியா மேலிடத்துல கொடுத்த டார்ச்சர்னால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த கேஸ் சிபிஐக்கு மாறிச்சு. இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையில வேலை அவங்களுக்கே நீதி கிடைக்கல. எப்படி நீதி கிடைக்கும்? ஐஐடி காலேஜ் பாத்திமா பரணாமன்ற பார்ப்பன ப்ரொஃபசர் டார்ச்சர் பண்ணி தமிழ்நாடு பாதுகாப்பான நாடுன்னு சொல்லி கேரளாவில இருந்து நான் பிள்ளைய அனுப்புனாங்க. அதுக்கு இன்னும் நீதி கிடைக்கல. ஏன் வேங்க வெயில்ல குடிக்கிற தண்ணியில பீயுங்க பார்த்து சொல்லும் போது எவ்வளவு அசிங்கமா இருக்கு, எவ்வளவு கூச்சப்படுறோம். மலம் கொட்டுனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு கிடைச்சிச்சா? கிடைக்காது, கிடைக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் பற்றி நீங்க ஒரு காணொலியிலே பேசுகிற பொழுது இன்னைக்கு ஏன் நான் உங்களை வலியுறுத்துறேன்னா, இங்க படிச்சவன் சொன்னா எவனும் கேட்கறது இல்ல, ஆனா நடிச்சவன் சொன்னா கேட்கிறியான். இந்த நாளைய தீர்ப்பேன்றான், நாடே ஓங்க இல்லைன்றான். டே என்னடா சொல்றீங்க? போராட்ட களம் வேறு, அறம் செய். இந்த அறத்தினுடைய மேன்மை, அறம்னா என்ன, எப்படி வாழ்ந்தார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா? அறத்தின் நிலை கொண்டு வாழ்ந்தார். பதவி விலகுகிறார், சூட்கேஸ் எடுக்கிறாங்க, எல்லா பெட்டியும் எடுக்கிறாங்க. அந்த வேலையாளை சூட்கேஸை தொடக்க சொல்றாரு. ஐயா நான் தொடச்சிட்டேன்னு சொல்றான். மறுபடியும் நல்லா தொடங்கன்றாரு. தொடச்சிட்டேன் அப்படின்றாரு. இன்னும் நல்லா தொடப்பா அப்படின்றாரு. ஏன் அப்படி? சுத்தமா தானே இருக்கு, இன்னும் தொடக்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஐயா அப்துல் கலாம் சொன்னாரு, இங்க இருந்து போகும்போது என் பெட்டியில ஒரு தூசி கூட ஒட்டியிருக்க கூடாது. இதுதான் அறம். அவர் நினைச்சிருந்தா பிளைட்ல போயிருக்கலாம். இதான் அறம். அறத்தினுடைய பண்பு என்ன? அறத்தினுடைய கேரக்டரைசேஷன் என்ன? அந்த மாரலிட்டி என்ன சொல்லுது? நல்ல கண்ணு ஐயா எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைய இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நல்ல கண்ணுனா தெரியாது. அவருடைய 84வது பிறந்த நாள் விழாவிற்கு 84 லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போய் அந்த கட்சி கொடுக்குது. அப்படியே அந்த 84 லட்சத்தை வாங்கி மறுபடியும் கட்சிக்கே நிதியா கொடுத்த மனுஷங்க இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் 10,000 கோடி வச்சிருக்கான், 500 கோடி வச்சிருக்கான். எது அறம்? நிறைய பேசணும். இந்த அறம் நிச்சயமாக வெல்லும். படக்குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இனிமேல் சென்சார் சம்பந்தமா எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க. வழக்குகளுக்கு அஞ்சுபவன் நான் கிடையாது. பிறப்பு ஒரு முறை, இறப்பு ஒரு முறை. அந்த இறப்பு அர்த்தமுள்ளதாக இருக்கணும். அந்த இறப்பு நம்மை நேசித்து வர வேண்டும். உங்களுக்கும் என்னப்பா போமா முடிச்சிடும், நானே முடிச்சிடும், எனக்கு தெரியும், டியூரேஷன் தெரியும், நான் எல்லையை தாண்ட மாட்டேன். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெற என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள். நானும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அண்ணன் முத்தமிழன் மேல்முருகன் அவர்களும் எப்பொழுதும் உங்களுக்கு உடன் இருப்பார்கள். அறம் வெல்லும். பாலு சார் வெல்வீர்கள். நன்றி, வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, அறம் செய் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். ரொம்ப பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம் எடுத்திருக்காங்க சார். துணிஞ்சு அரசியல் சம்பந்தமாக எல்லாமே ஓப்பனாக எல்லா கட்சியினரும் பேசுகிற மாதிரி எல்லாமே டைலாக்கோட சூப்பராக எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறம் செய் படத்தில் நிறுத்திட போகிற இது வேறு கத்த போகிறார். ஹலோ சார், சாரி சார், ஏதோ ஃப்ளோவில் வந்துருச்சு சார், சாரி சார். எங்கிட்ட போனாலும் அடியா விழுது. என்ன பண்ணுறேன்னு தெரில. இந்த எப்படி சொல்கிறது, நம்ம சார் எப்படின்னா படத்தை பற்றி மட்டும்தான் பேச சொன்னாங்க.
ஆனால் அப்படி பர்சனலாக பற்றி பேச விட்டு சும்மா இங்கெல்லாம் வந்து பூகம்பம் அப்படியே கிளம்புது. இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக 4 பேர் அட்வைஸ் பண்ணால் அதை கண்டிப்பாக நம்ம ஏற்று தான் ஆகணும். அவங்க நமக்கு அக்கறையோடு தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏற்றுக்கணும். அதை நான் ஏற்றுக்கிறேன் கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் நான் நடித்த கேரக்டர் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா. ஆமாம், ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு இரும்பு பெண்மணியான அந்த எப்படி சொல்கிறது, முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய வேடத்தில் நான் வந்து நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஓப்பனாக நடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம். கடைசியாக வந்து நம்ம பாலு வைத்தியநாதன் சார் அப்புறம் ஜீவா சார் 2 பேரும் வந்து என்னை வந்து நடிக்கிறியான்னு வந்து கேட்டாங்க. ஜீவா சார், இந்த ஜீவா அதான் 2 பேர் வந்து கேட்டாங்க, எப்படிம்மா இந்த கேரக்டர் ரோலில் நீங்கள் வந்து நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பாக எனிவே எல்லா கேரக்டருமே நான் நடிக்கிறேன் சார், எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாதா அப்படின்னு வந்து நான் கேட்டேன். இது வந்து ஒன்லி நடிப்பு தானம்மா, இந்த அரம்சை அப்படிங்கிறது நம்ம கூட படத்து மூலியமாக வெளிக்காட்டல அப்படின்னா இந்த நாட்டில் சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாமல் அதை சொல்கிறதுக்கு யாரும் தயங்கி நிற்கிறாங்க. ஸோ இந்த படம் பார்த்தாவது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையாக தைரியமாக வந்து இந்த படத்தின் மூலமாக எல்லாரும் வந்து துணிஞ்சு யாராக இருந்தாலும் பயப்படாமல் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் வந்து நான் வந்து எடுக்கிறேன். அதனால் ஸோ உனக்கான கேரக்டரோல நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் தயங்கியே இருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவோட ஆட்டிடியூட், அந்த அம்மா எப்படி நடக்கிறாங்க, பேசுகிறாங்க, பாவனை, அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போகிறாங்க, இதெல்லாம் வந்து வீடியோவாக நீங்கள் வந்து ஒரு டைம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு வந்து டைலாக்ஸ் வந்து எனக்கு வந்து நிறையவே கொடுத்தாங்க. அதை வந்து பின்பற்றி சாரோட நம்பிக்கையை இழக்காமல் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து நான் வந்து நடித்து கொடுத்துருக்கேன். என் மனசார எப்படி சொல்கிறது, நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் எல்லாருமே இந்த மீடியாக்கள் ஆப்போசிட்டாக வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முதல் படம் வெளியாக உள்ளது. ஒரு 15 படம் நடித்து முடிச்சுட்டு, ஆனால் வரவிக்கிறது வந்து இந்த படம் தான், அரம்சை படம் தான் வரப்போகுது. ஸோ எல்லாரும் சப்போர்ட்டாக இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு, எல்லா டீமுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க அரம்சை. அதனால் இந்த டீமுக்கும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு அவர் சொன்னதே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. டக்கு 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 டக்குன்னு வருது, என்னடா கூப்பிட்டு வச்சு இவ்வளோ அழகாக தெளிவாக பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். நீங்கள் சொல்கிறதுனால, உங்கள் பேர் என்ன சார்? குணாஜி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அரசியல் வட்டமே நடத்திட்டார் குணாஜி. கத்து 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 கத்துன்னு கத்துனாலும் இங்கே ஒரு கை தட்டினா ஓசையே வராது. அந்த காலத்தில் சொன்ன மாதிரி தான், எல்லாரும் சொன்ன மாதிரி தான், நீங்கள் கத்த நாங்கள் கேட்க, இவ்வளோதான். எல்லாருமே கத்தணும் உங்கள் மாதிரி கோரஸா, இல்லைங்களா? அதனால ஒருத்தர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்துனா அவங்களும் ஆப்போசிட்ல அவங்க வாயை தானே பார்த்தாங்க, வேற ஏதாவது பேசினாங்களா? பேச முடியல, ஏன்னா நீங்க பேச விடல. ஸோ அதனால படம் எப்படி எடுத்திருக்காங்கன்னா, எல்லாரும் ஒற்றுமையா இருந்து போராடுங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதை வந்து நீங்க கேளுங்க, போராடி வாங்குங்க, உண்மையை உறக்க சொல்லி எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் அரம்சை படம் வந்து எடுத்திருக்காங்க. அதனால எல்லாரும் சப்போர்ட்டிவா இந்த படத்தை ஆதரிச்சு மேலும் எல்லா பேரும் போய் தியேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க. எங்கிட்டாவது சைடு கீழில் போய் ஏதாவது பார்த்துக்கிட்டு தொலைஞ்சிடாதீங்க. அதனால வந்து தயவு செய்து தியேட்டர்ல வந்து பாருங்க. முக்கியமா வந்து ஜீவா சார் ரொம்ப நன்றி, அண்ட் வந்து மேம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாலு வைத்தியநாதன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் நன்றி சார். பேர் தெரியல, ஜாக்குவர்தனா, ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் எப்ப பார்த்தா எப்படி உன் பேரா ரைட்டு நம்ம மேடையில உட்காந்துருக்கையா அங்கிட்டு போய் வச்சுக்க அப்படின்னு பார்த்தா இல்ல இல்ல அப்படின்னு பார்த்தா அவர் சாதனா அப்படி யோட மேடையில வேற இருக்கானே கொண்டாடி இருக்கா சார், கொண்டாடி இருக்குன்னு தான் சொன்னார் அவரு, இல்லையா சார்?
இல்லையா? ஓ சண்டை, ஐயோ என்கிட்ட உங்க கதை இழுத்துறீங்க சாமி, நானே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கேன் சார். யா சார், ஐயோ அத்தி. சரிங்க சார், எல்லாருமே எங்களுக்கு வந்து துணையா இருந்துன்னா என்ன இருந்து, எல்லாரும் ஆதரவா இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் எங்களுக்காக பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க சார். பாலு வைத்தியநாதன் சார் ரொம்ப நன்றி. இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். Vanakkam. Very good evening to all of you. Okay. First of all, thank you so much for giving me this opportunity to standing in front of you all and sharing some of my experience with you all. Thank you very much. Aram Say, it was a very wonderful and amazing journey. And in the படத்துக்கு என்னோட கேரக்டர் பற்றி பேசணும்னா என் கேரக்டர் பேர் கைல். It's a very bubbly-ஆன ஒரு ஜாலியான கேரக்டர். Hope எல்லாருக்கும் இந்த கேரக்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். So Balu sir, thank you sir for giving me this opportunity and making me part of Aram Say team, and thank you so much for trusting me. Thank you sir. Balu sir pati பேசணும்னா, Balu sir, he is a very active and very energetic person on set, and at the same time நடிக்கும்போது and direction பண்ணும்போது it's very difficult, so he handled very smartly, and his energy is very very energetic, so it's helped a lot for us. And our producer ma'am, Sweta ma'am, she was such a beautiful lady. She's so sweet to everyone. Thank you so much for ma'am for giving me this opportunity. Rombo nandri. And music, Shrikant Deva sir, he has given beautiful music in this movie. I think it's not here, so it was honor to working in same project. Thank you so much sir. I don't know where you. And Jiva, he was it was Jiva. It was a wonderful experience, amazing. Rombo supportive irundirukkinga. Rombo nandri. Thank you so much. And now coming to our ADs. So generally other state lende other language lende varumbodhu in that state la, and then acting in different language rombo difficulties irukum. So na appriyana persa feel panla because of our ADs rombo nalla solli koduthirukanga. They have been so supportive and kind to me. Thank you so much all our ADs, especially Jiva sir. Thank you very much for your kind and patience. And thank you so much, if I'm not leaving anyone. Thank you very much. Thanks all the media, and thank you so much for Aram Say entire team and crew. Thank you very much. Thank you so much. Nandri. கீர்த்தி அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். Good evening. எல்லாருக்கும் firstly இன்னைக்கு ஈவினிங் இந்த எங்களோட ப்ரோக்ராம்க்கு வந்து எங்களெல்லாம் வாழ்த்துறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் when I was doing this character எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, I mean ரொம்ப ஸ்ட்ராங்கான டயலாக்ஸ். this could either get me like நான் ரொம்ப ப்ரைஸ் வாங்குவேன், இல்லைன்னா திட்டு வாங்குவேன்னு நினச்சேன். இப்படி தான் நான் காமெடியாக சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. பிகாஸ் ஐ வாஸ் நாட் ஷோர் நான் என்ன சொல்கிறது. மேபி இட் இஸ் ரைட், மேபி இட் மைட் ஹர்ட் சம் சென்டிமெண்ட்ஸ். But at the end of the day, now an actor, what I should do, that is what I did. I can see they've done a fantastic job. So romba nalla vandirukku. The output is really nice. I'm seeing it for the first time, and it's really very good. So I'd like to take a moment to thank the whole team, Balu sir, and all the ADs who really helped me. From everybody seated here, ellarume, I'm sorry ellar peru but I really respect you all, and I'm glad you all came. Adukku mela I have nothing much to say. I'd like to give you all a big thank you. Thank you so much. திரு ஜீவா தங்கவேல் அவர்களை பேச அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், வந்திருக்கும் பத்திரிகை சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறம் செய் இந்த படத்துடைய நாயகன் பாலு வைத்தியநாதன் அவர்கள்
ஆங்கர் உங்களுக்கு கைண்டு இன்ஃபர்மேஷன் எழுதி கொடுப்பார், அதெல்லாம் செய்வார் அவர். அவர் வந்து இந்த படத்தின் நாயகன், கதாநாயகன் அண்ட் இயக்குனர், ப்ரொடியூசர். ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு அவர் மனசில் இருந்த ஒரு விஷயத்தை படமாக்குறதுக்கு பல நாள் அவர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கான ஒரு கம்ப்ளீஷனையும் அவர் பட்டிருக்காரு. ஸோ எனக்கு ஒரு நல்ல நண்பர், இனிய மனிதர், பார்க்குறதுக்கு ரொம்ப முரட்டுத்தனமாக, அவருடைய ஆட்டிடியூட் பார்த்திங்கன்னா ரொம்ப காரசாரமாக இருக்கும், பட் குழந்தை மனம் கொண்ட ஒரு பலாப்பழம் மாதிரின்னு வச்சுங்களேன், உள்ளுக்குள்ளே ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். நான் நிஜமாக தான் சொல்கிறேன், யாரோ கலாய்க்கிறாங்கன்னு நினச்சிருக்கேன். எல்லாத்தையும் திட்டுவார், கத்துவார், டென்ஷன் ஆவார், பட் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. ஸோ ஏன்னா இப்போ நான் அவர்கிட்ட மேடையில் பேசி எனக்கு என்ன கிடைக்க போகுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எப்பயுமே மனசில் இருக்கிறத சொல்கிறேன். நல்ல மனிதர். அண்ட் ஸ்வேதா மேடம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர், அவங்களுக்கும். ஹீரோயின் மேகாலி ரொம்ப டேலண்டட், அழகான ஒரு பொண்ணு, அப்கமிங் டேலண்டட் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ரொம்ப அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப சின்சியர். நீங்கள் அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பாலு சாருக்கு டஃப் கொடுத்து பயங்கரமாக ஆடியிருப்பாங்க. ஏங்க இல்லை, நானாக இருந்தால் அந்தளவு கூட அவரளவு கூட ஆடி இருக்க மாட்டேன், அது வேறு, அது உங்களுக்கே தெரியும். மாஸ்டர் அதனால தான் என்னை வந்து எனக்குன்னு எடுத்து வச்ச சாங்கை கூட பாலு சாரே ஆடிட்டார். அது என்ன பாட்டது? இல்லை அது இல்லை, இன்னொன்று அந்த பின்னி பெடல் எடுத்து பிரித்து மேய போகிறேன்னு ஒரு சாங்கை போட்டு காமிச்சா எனக்கு கமிட்டே பண்ணார். ஜி இதில் நீங்கள் தான் இந்த சாங் ஆடுறீங்க, உங்களுக்கு மேகாலிக்கும் ஒரு ட்ரீம் சாங்கு அப்படின்னாரு. அந்த சாங் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ட்ரீம்லேயே தான் ஓடிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்தா தான் உண்மையே தெரியுது. இன்னும் ஷூட்டிங் இருக்குது உங்களுக்கு, ஷூட்டிங் இருக்குது உங்களுக்குன்னாரு. அவரே தனியாக ஷூட்டிங் போயிருக்காரு. எங்கே நம்ம உள்ளே போனால் ஏதாவது கலாச்சிட போகிறோன்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் அந்த பக்கமே வர விடல சாங் ஷூட் அப்போ. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மேகாலி வந்து ஒரு நல்ல ஹார்ஸ் ரைடர், நல்ல டான்ஸு, ஃபிட்னஸ் கான்ஷியஸு, பர்ஃபார்மன்ஸ்க்காக ரொம்ப ஆர்வமாக, அதுக்காக டெடிக்கேட்டடாக கமிட்டடாக வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம ஒர்க் பண்ணதில் நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸ், புதுசாக படம் எடுக்கிறவங்க வந்து ஒரு நல்ல ஹீரோயின் வேணும், நல்ல கோஆப்ரேட்டிவ் பண்ணி நல்ல ஒரு சின்சியரான பொண்ணுங்க வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ண அந்த ஒரு நண்பர்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இது. ஸோ ரொம்ப சின்சியர் பெர்ஃபார்மர், அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அஞ்சனா கீர்த்தி, அவங்களும் நானும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம், ஜெம்போன்னு ஒரு படம், பட் காம்பினேஷன் இல்லை, இந்த படத்தில் காம்பினேஷன். என்னுடைய இனிய நண்பர், அவங்களும் ரொம்ப டெடிக்கேட்டடான சின்சியரான ஒரு ஆக்டர். அண்ட் அண்ணன் ஜாக்குவார் அண்ணன் இந்த படத்தில் முதலமைச்சராக அவர் வராரு. பல அவருடைய வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு விஷயங்களாக தான் இருக்கும். இந்த படத்தோட கதை கேட்கும்போது கூட நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்ததுன்னு சொன்னால், இந்த கோவிட்லாம் முடிஞ்சு யாருமே ஷூட்டிங்கே கூப்பிடல, படம் இண்டஸ்ட்ரியே அப்படியே டவுனில் இருக்குது. என்னடா இது ஷூட்டிங்கே யாரும் ஆரம்பிக்க மாட்டேன்றாங்களே, ஒரு ஃபோன் கூட வரலையே, படம்லாம் அவ்வளோதானா, இதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களா, தேட்டர் வேறு ஓட மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு. சார் வணக்கம், நான் பவுலு பேசுகிறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணார் அவர். ஓகே, ஏதோ ஒரு ஆடு சிக்குது, போய் ஒரு மீட்டரை போட்டுற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் அவரை போய் பார்க்க போனேன். சார் போனதுக்கப்புறம் சரி கதையை சொல்லுங்கள் சார். என்னன்னு சார், இதில் நம்ம 4 பேர் ஒரு கேரக்டர் பண்ணுறோம் சார், ஒரு இது சார், சரி கதையை சொல்லுங்கள் சார். சார் ஃபுல் கான்ட்ரவர்சி சார், படம் நீங்கள் கதையெல்லாம் கேட்காதீங்க, ஃபுல் கான்ட்ரவர்சினாரு. நான் ஒரு 4-5 வாட்டி கேட்டு பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் கேட்கறதை விட்டேன். அடப்பாங்க சார், நீங்கள் படமாக எடுங்க, நான் பார்த்துக்கிறேன் டப்பிங்கில் அப்படின்னு சொல்லி. நான் ஸ்பாட்லேயும் இப்படி தான், நம்ம உங்களுக்கு தான் தெரியும் இல்லை, நம்ம வந்து அதனால் எனக்கு இந்த படத்துடைய கதை என்ன, அவர் என்ன பண்ணுறாரு எதுவுமே தெரியாது. டைலாக் சொல்லுவார், கேட்போம், நடிப்போம், அவருடைய மைண்டில் தான் ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் திருப்பி அது இல்லைங்க ரீஷூட் பண்ண போகிறேன்னு. சரி ஓகே, அவர் வந்து அவர் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுருக்காரு, ஒரு டைரக்டரோட ஃப்ரீடம். நம்ம போய் இதில் ஏதாவது கருத்து சொல்கிறோம், அது சொல்கிறோம், இது சொல்கிறோன்னு அந்த சுதந்திரத்தில் தலையிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு நாங்களும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செஞ்சுருக்கோம். நீங்கள் படம் வரும்போது பார்த்து புரிஞ்சுப்பீங்க. அப்புறம் வந்து படத்தில் நம்ம அன்பு அண்ணன் பைல்வான் அவர்கள், அவர் ஒரு பொலிட்டீஷியனாக அவரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ணனோட ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வருஷமாக நாங்கள் வந்து பேசியிருக்கோம், நிறைய வருஷமாக அண்ணனை வந்து தெரியும். என்ன ஒன்று, இந்த யூடியூப்பில் ஒரு வீடியோ பேசும்போது நம்மளை பற்றி 2 வார்த்தை கூட எதுலேயும் சொல்ல மாட்டேங்கிறார். அதான் எனக்கு ஒரு வருத்தம். ஏதாவது சும்மாவாவது சொல்லி விடுங்கண்ணே, இப்போ சொல்லாதீங்கண்ணா, சரி நம்ம பையன் தானே அப்படின்ட்டு நம்மளை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் வந்து
படத்துடைய இசையமைப்பாளர் என் இனிய நண்பர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். அவங்க இன்னைக்கு வர முடியாத சுச்சுவேஷன் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் திருச்சி சாதனா அவர்கள், அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். அவங்க அந்த பொலிட்டிஷியன் கேரக்டர் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லா இருக்குது. எப்படி நம்ம இந்த சரளாக்காலாம் பண்ணுற சில கேரக்டர், நம்ம சோபனான ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்க இப்போ இல்லை, தவறிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ்க்கலான சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, காமெடிக்கு ஒரு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு அது நல்லாவே ஒர்க் ஆகுது. அவங்க பேசும்போது நிறைய பேர் ரசிக்கிறாங்க. ரொம்ப யதார்த்தமான ஒரு பாமர தமிழில் ரொம்ப அழகாக அவங்களும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் நம்ம சக்தி அண்ணன் ஒரு பெரிய டெரர் வில்லன். அவர் அண்ணா கொஞ்சம் ஏச்சு காமிங்க. டெரர் வில்லன் அந்த கஞ்சி போட்ட வெள்ளை சட்டையை பார்த்தோன்னா டக்குன்னு எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா அவரை நான் சாஃப்டாகவே பார்த்துருக்கேன். என்ன கேரக்டர்ண்ணே? நான் தான்ப்பா வில்லன்னாரு. அண்ணா என்கிட்ட மட்டும் சொல்கிறாரு, உன்னை பார்த்தா என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப நல்ல மனிதர்கள் வில்லன் கேரக்டர் பண்ணும்போது அது வந்து எப்படி நமக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் கேரக்டராக கதைக்களமோடு வரும்போது அது நல்லாயிருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, நானே ஒரு படம் பண்ணியிருக்கேன் இப்போ, கரான ஒரு மூவி. நானும் என்னுடைய இனிய நண்பர் குணாஜி பொங்கி எழுந்துட்டு போனார். அவர் என் படத்தில் ஒரு முக்கியமான என்னுடைய ரைட் ஹேண்ட் கேரக்டராக பண்ணார். அதில் நான் வில்லனாக நடிச்சிருக்கேன். பட் எனக்கே பார்க்கும்போது கூட இல்லை, என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் வில்லனாக அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமோ. ஏன்னா அது கேரக்டராக அந்த கேரக்டருக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோமோ அதை நம்ம பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அந்த குட் பாய் இமேஜுக்குள்ளே இருக்கிறவங்க, ஒரு சாஃப்ட் நேச்சராக இருக்கிறவங்க வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இந்த படத்தில் என்னுடைய ரோல் அப்படி இருக்குது. அது பாலு சார் தான் சொல்லணும், அவர் எப்படி அதை பண்ணியிருக்காரு, எப்படி எடிட் பண்ணியிருக்காருன்னு. நாங்கள் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குது. என்ன சார் வந்திருக்கா? அண்ட் மாஸ்டர் அண்டு சபரி சார் ரொம்ப முக்கியமாக படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக அவங்களுடைய இதில் தான் பண்ணது. ரொம்ப இனிய பண்பாளர். அண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த படம் அறம் செய் படத்துடைய பிஆர்ஓ சாவித்திரி மேடம் பின்னாடி வந்து நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லு. அவங்களுக்காக தான் நான் மெயினாக இன்றைக்கி வந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஒரு படம், என்னோட படம் வருது, நான் பிஆர்ஓ பண்ணுறேன், நீங்கள் வரலன்னா எப்படி அப்படின்னாங்க. இன்றைக்கி கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்னால என்னால் வர முடியாத சுச்சுவேஷனாக இருந்தது. அதனால தான் லாஸ்ட் மினிட்டாக வந்தேன். பட் அவங்களுடைய அந்த ஒரு அன்பான அழைப்பை ஏற்று நான் இன்றைக்கி வர வேண்டியதாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்டு இணை இயக்குனராக இந்த படத்தில் ஒர்க் பண்ண இயக்குனர் ஜீவரத்னம் சார் அவர்கள். இப்போ குணாஜி பேசும்போது சொன்னார் இல்லையா, அந்த சென்சார் அவர் மட்டும் சொல்லியிருந்தா நான் போய் சென்சாரை பிடிச்சிருவேன், அப்படி பண்ணிவிடுவேன், இப்படி பண்ணிவிடுவேன், அதெல்லாம் அந்த ஜீவாங்க. இந்த ஜீவா இல்லை. ஏதாவது மாற்றி போகிற வகையில் நமக்கு ஏதாவது பொட்டலத்தை போட்டு விட்றாதீங்க. இப்போல்லாம் குடித்தா கூட 10 லட்சம் கிடைக்கும், நடித்தா காசே வரமாட்டேங்குது. நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வே பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம மேலே எதுவும் போட்டு விட்றாதீங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, படத்தில் இன்னொரு அதின் ஒரு பையன், நம்மளுடைய சகோதரர், அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அண்ட் கேமராமேன் கண்ணா, இன்னும் நிறைய பேர் ஒவ்வொருத்தராக சொன்னால் மேனேஜர் பாஸ்கர் சார், எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, இந்த படம் இயக்குனர் அவர்கள் என்ன நினைச்சிருக்காரோ அவருக்கு வந்து அது கிடைக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடிகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்களை பேச அழைக்கிறேன். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கம். என்னுடைய உறவுகளே, ஒரு நாள் ஃபோன் வந்தது, நான் தான் டைரக்டர் பாலு வைத்தியநாதன் பேசுகிறேன் அப்படின்னு. உங்களை நான் கேள்விப்பட்டதே இல்லைன்ட்டு அவருக்கே ஷாக்காக போச்சு. இல்லை சார், நான் டைரக்டர் தான் அப்படின்னாரு. என்ன விஷயம்னு. இல்லை, நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணுன்னாரு. நான் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காங்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியும் அப்படின்னாரு. தெரியும் தான் கூப்பிட்ருக்கேன்னாரு. அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, இந்த டயலாக் என்னங்கிறத முதல்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருவார். அதே மாதிரி சமீபத்தில் 2 டிவி சீரியல் நடித்தேன், அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க. இதனால ஒருத்தருக்கு வேலை போயிடுது. அசோசியேட் டைரக்டர் வந்து டயலாக் சொல்லிவிட்டு போகிறல, அவருக்கு வேலையெல்லாம் போயிடும். அந்த டயலாக்கை அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன். ஆனால் அப்போவே சென்சார் கட்டு வரும்னு எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட சொல்லலை. ஏன்னா எல்லாம் நடந்த விஷயங்களே அவர் வசனமாக்கியிருந்தார். அதனால் இது இந்த மந்திரியை குறிக்கும், இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, அவர் போஸ்டரில் மிகப்பெரிய பொய்யை சொல்லியிருக்காரு. யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டரை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தார், கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லை இன்னும் போட்டிருந்தார்.
முழுக்க முழுக்க அது அரசியல் பேசுகிற படம். ஏன் அப்படி ஒரு கருத்துன்னு எனக்கு புரியலை. ஏன் நாங்கள் அரசியல் பேசுகிறோன்னு போடுங்களேன். எதுக்குன்னா நீங்கள் அவ்வளோ துணிச்சலாக நாட்டில் உள்ள நடப்புகள், அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி தாக்குறீங்க. நாங்கள் ஏன் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் பேசி விட்டு நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்கிறீங்க. இதில் எனக்கு முன்னால் ஒருத்தர் இதில் என்னை பற்றி நீங்கள் பேசவே இல்லைன்னாரு. நான் இன்னைக்கு அவரை பற்றி நல்ல தகவல் சொல்லியிருந்தேன். ஜீவாவை பற்றி எனக்கு சொந்தக்காரர் அவர் இல்லை. இன்னொரு விஷயம் இருக்குது. அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு பொதுச் செயலாளர். அது உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அதான் ஏன் விளையிட்டீங்களா? ஓ, அரசியல் படத்தில் நடிக்கிறதுனால அரசியல் கட்சி தான் விளையிட்டீங்களா? ஓ, அவர்கிட்டையும் அப்படியா? அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்லணும். மாநில அரசை கிளிகளையும் கிழிச்சார். அவருடைய தலைவரே திமுக சார்பில் கூட்டணியில் ஜெயிச்சவர். இந்த பேச்சுக்கள்லாம் முதலமைச்சருக்கு போனால் என்ன ஆகும்? நீங்கள் வாழ்வுரிமை கட்சி தலைவர், திமுக ஆதரவில் ஜெயிச்சவர், நீங்கள் எப்படி திமுகவை தப்பாக பேசலாம்? நான் இந்த கேள்வி கேட்குறேன். கச்சா அம்சான்னு போட்டு கிழிச்ச உடனே சரியா போச்சா? சார், நான் சொல்றது திமுக தயவில்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா? என்ன விடுறது? அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம்? நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன். நான் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ யூடியூப்ல தமிழ்நாட்டில் பார்த்தா 50 பைசா தான். ஆனால் அதே வெளிநாட்டில் உள்ளவங்க பார்த்தா ₹1.50. இன்னைக்கு எனக்கு பெண் ரசிகர்கள் ஜாஸ்தி. தெரியுமா உங்களுக்கு? சிரிக்கலாம் பாருங்க. எல்லாருமே என்னுடைய ரசிகர்கள். ஆனால் அவங்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க. இதான் பேசினா மட்டும் நம்ம சொல்லி திருச்சி சார் ஒரு விஷயம் நல்லா சொல்லிச்சு. நல்லா கத்தி கத்தி பேசுனீங்க, கைத்தட்டலே விழலன்னு கவனிச்சிங்களா? அப்ப ஏன் சொல்றீங்க? அதெல்லாம் வேண்டாம். நாம இப்போ இன்னைக்கு கண்டென்ட் சொல்றதுங்கிறது தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், தவிர வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எப்போவுமே இன்னைக்கு ஏன் கடைசியில் பேசி வச்சாங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம். எல்லோருக்கும் நீங்களே உங்கள் கட்சி பேர் வாழ்வுரிமை கட்சி. அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ எனக்கு என்னை பற்றி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும். என்னை பற்றி கேள்வி கேட்டே என்னை பெரியவன் சாய்க்கிறாங்க. நான் இல்லாத பொழுதும் சரி, இருக்கும் பொழுதும் சரி. அந்த எதை சிரிச்சிட்டு இருக்காரு அவர் தான் இஷ்டத்தை கேள்வி கேட்கிறாரு. நான் அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா பேசாததை கூட தமிழில் வைக்கிறாங்க. அது ஏன் தப்பு இல்லை. தயவுசெய்து நீங்கள் என்னுடைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், அவர் தவறான தகவல்னு சொன்னார். சமீபத்தில் 5 பதிவில் நான் பேசியிருக்கேன் கள்ளச்சாராய சாவுக்குன்னு. தமிழிலே வந்திருக்கு. சாராயம் காய்ச்சிறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்கில போடியான்னு சொல்லியிருக்கேன். நான் பேசியிருக்கேன். அவர் பார்க்கல, அதுக்கு நான் செய்வேன். அவரு நான் தப்பாக பேசுனது மட்டும் பார்க்குறாருன்னு தெரியல. எப்படி அவர் சொல்லலாம்? நான் 5 விஷயம் போட்டிருக்கேன். அரசியல்காரனுங்கிற சேனலில் போய் பாருங்க, எல்லாம் 1 லட்சம் மேலே போயிருக்கு. சாராயங்க இன்னைக்கு நீங்கள் அரசியல் பேசணும், நானும் அரசியல் பேசுனேன். இன்னைக்கு ஏன் கல் இறக்குறத அனுமதிக்க மாட்டீங்க? எல்லா மது ஆலைகளையும் வச்சிருக்கிறது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும். எப்படி அவங்க விடுவாங்க? யாரும் வஞ்சம் வாங்காம இருக்கீங்களா? அப்படின்னா அது அரசியல் ஆயிரும். இதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால், என்னுடைய பதிவுகள் 20% மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் 100% பாருங்க. நான் தான் சொல்றேன், அரசியல்காரன் சேனல்ல 4 பதிவு போட்டிருக்கேன். 4 2 லட்சம் போயிருக்கு. எல்லாமே அரசை விமர்சித்து தான். ஆளுங்கட்சி மட்டுமல்ல, எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கிறேன். இன்னைக்கு கூட பேசிட்டு வந்திருக்கேன் நான். அதேமாதிரி இன்னைக்கு யூடியூப்ல அதிகமான வியர்ஸ் யாருக்கு இருக்காங்க தெரியுமா? ஒரு ரகசியம். சீமானுக்கு தாங்க அதிகமாக வியர்ஸ் இருக்காங்க. சீமானை பற்றி பேசினா மட்டும்தான் 4 லட்சம் 5 லட்சம் எகிருது. அது மட்டும் இல்லை, வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள். நாமளும் தமிழக கட்சி சீமானை பற்றி பேசினா அவர் பேசினா. ஏன்னா பார்க்குறவங்களுடைய டேஸ்டே வேற. பார்க்குறவங்களுடைய டேஸ்ட்டுக்கு நாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சிலரை போக வேண்டியிருக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை தப்பாக நினச்சிக்கிறாங்க.
எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. உடனே நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை. எனக்கு நேரம் ரொம்ப அதிகமாக நான் பேச நினைக்கிறேன். இந்த அதே மாதிரி ஜீவா ஒரு வார்த்தை சொன்னார், காசே தர மாட்டேங்கிறாங்க நடிச்சா அப்படின்ட்டு. யாரை சொல்கிறாரு எனக்கு தெரியல. விளக்கு இது விதி விளக்கு பால் வைத்தினான்னு சொல்லணும். அவரு ஜீவானந்த் என்ன சொல்கிறாரு, கரெக்டாக ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாருக்கும் பைசா டான் அடித்தார். உண்மையிலே எனக்கும் கொடுத்தார். பேசின தொகையை கரெக்டாக கொடுத்தாரு, எந்த சந்தேகமே இல்லை. நான் ஜீவா மாதிரிலாம் பேச மாட்டேன். ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சுது. ஹீரோன்னு சொல்லி ஏமாற்றி விட்டாருங்கிறாரு அவர். உண்மையா இல்லையா? என்கிட்ட கதையே சொல்லலைன்னாரு. எவ்வளோ அழகா ஒரு நடன காட்சி வச்சு விட்டு அதையும் பிடிக்கிட்டார் ஐயா. அருமையாக பேசுனீங்க. நீங்கள் தான் இந்த விழாவில் மிகச்சிற நாதத்தை, அதாவது நீங்கள் வந்து ஔவையார் மாதிரி இல்லாட்டி தொல்காப்பியர் மாதிரி எழுதிட்டீங்க. நான் உரை சொல்லிட்டேன், அவ்வளோதான் உண்மை. இதுக்கு டைரக்டர் பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நானும் மற்ற சில விஷயங்களை ஓப்பனாக பேசுகிறேன். ஏன்னா என்னுடைய காரில் தான் நான் போயிருந்தேன். என்னுடைய கார் தான் அந்த அரசியல்வாதி கேரக்டரில் நடித்தது. அந்த அரசியல்வாதி கேரக்டர்லையும் ஒரு எழுத்து விடாமல் பார்ப்பார். கமா போட்டால் அந்த கமா போடணும். அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டரை பார்த்து இவர்கிட்ட தான் பார்த்தேன். என்னைய ஒரு எழுத்து கூட மாற்ற விட மாட்டாரு. சாவடிச்சிட்டார் உண்மையிலே. ஏங்க ஒரு டைரக்டர், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவர்கிட்ட இல்லவே இல்லை. அதான் உண்மை. ஏன்னா இப்போ எனக்கு தெரிந்த ஃப்ளோவில் நான் வரணும்ல, உண்மை. அந்த அவங்களே அக்காவே தலையாட்டுறாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு அமிக்கபிள் பர்சனை இல்லை. ஏன்னா இந்த டயலாக்கு இப்படி கொஞ்சம் மாற்றிக்கலாமா? நோ இருக்கிற பேசுகிறேன். ஆகா, நானும் ஜீவா வந்து சிலரும் ஜீவா என்னை சமாதானப்படுத்துவார். அண்ணே கொஞ்சம் அமைதியாருங்கண்ணே, அண்ணே கொஞ்சம் அமைதியாருங்கண்ணே, இப்படி தான் அவர் சொல்லுவார். எனக்கு அதனால் அந்த ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு. அந்த ஒரு நாள் ஷூட்டிங்லேயே நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை பார்த்தேன். ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வந்து ஜீவானந்தன் சார் தான் நினைக்கிறேன். அவர் தான் என்கிட்ட சொன்னார். அவர் தான் பாவம் வயசான ஆளுமே தெரிஞ்சுது. அவரும் சொன்னார், சார் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுங்க சுத்தம் அப்படின்ட்டு. அதேமாதிரி மேனேஜர் மட்டும் பழைய ஆள். அவர் மட்டும் அண்ணே இப்படி தானே இப்படி தானே அப்படின்ட்டார். ரைட்டு ஓகே. ஏன்னா நல்ல வேலை மேனேஜர் மட்டும் பழைய ஆளை ஒருத்தர் வச்சுருந்தார். ஆனால் அந்த படத்தில் நான் ஷூட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா ஜீவாவை தவிர வேறு யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. ஹீரோயினை அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தாங்க, ஏதோ சப்பாத்தி ஏதோ சாப்பிட்டு இருந்தாங்க. ஜீவா பொறுத்தவரை எனக்கு எப்படின்னா 30 வருஷம் 30 வருஷம் அதிகம் வரும், 25 வருஷம். அதாவது என்றைக்கு லொல்லு சபா சந்தானம் ரிலீஸ் ஆகி போனாரோ அந்த இடத்துக்கு வந்தார் ஜீவா. ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலாக வந்து ரஜினியுடைய ரசிகர். ரஜினி மாதிரியே பேசுவார், ரஜினி மாதிரியே நடிப்பார். ஆனால் அந்த லொல்லு சபா இதில் பண்ணும்போதும் சரி, அதுக்கப்புறம் ராஜ் டிவியில் பண்ணும்போதும் சரி, நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன். நல்ல ஒரு, அதாவது எப்போ கதாநாயகன் ஆயிருக்க வேண்டிய ஜீவா இன்னும் அந்த முட்டுக்கட்டையிலே இருந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். ஆராம்சை படத்திற்கு வந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றிகள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்க என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அரம்சை படம் வந்து அண்ணன் சொன்னாங்க, நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு. நான் போகும்போது எனக்கு டயலாக் கொடுத்தாரா, என்ன ஏதோ ஒரு தாக்குற மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டேன். இல்லை மாஸ்டர் நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னாரு. நான் பண்ணிட்டு போயிட்டேன், ஒன்றும் தெரில எனக்கு. ஆனால் அது வந்து அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், அதை காமிச்சாரு. பார்த்தா பயங்கரமாக நான் அரசியல் பேசியிருக்கேன் மாதிரி தெரிஞ்சு. சரி என்ன சார் அப்படின்னா, இல்லை இது ஒரு மாதிரி படம் சார் அப்படின்னாரு. ஆனால் பார்த்தா இந்த படம் ஓடலைன்னா வேறு எந்த படமும் ஓடாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான கதை சார். உண்மையிலே உங்களுக்கு ராயல் சல்யூட் சார். இந்த மாதிரி துணிச்சலாக இந்த இப்போ யாரும் படம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அந்த அளவு மிக அற்புதமாக நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்கிட்ட வந்து பேசும்போது சொன்னீங்க, சினிமா மட்டும் பேசுங்க சார், வேறு எதையும் பேச வேண்டாம். நீங்கள் நானும் வேறு எதையும் பேசலை. இதில் நடிச்சிருக்க அத்தனை ஜீவா அவர்கள் வந்து
அவர் ஒரு கடவுளுக்கு நிகரானவர் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் வந்து இல்லைன்னு சொன்னாலும் சரி, நான் அவரை பார்த்த வரைக்கும் வந்து எந்த ஃபங்க்ஷன்லையும் எல்லாருக்கும் ஒரு ஊன்றுகோலாக போய் நிற்கிற ஒரு அந்த ஜீவா சல்யூட் சார். உண்மையிலே நீங்களாம் நல்லா வருவீங்க சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. புரட்சித் தலைவரில் 46 வயசுக்கு மேலே பெரிய டாப் ஹீரோ, அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் வந்து 36 வயசுக்கு மேலே தான் டாப் ஃபைட் மாஸ்டர் ஆனேன். அதெல்லாம் வந்து இப்போ எனக்கு 72 வயசு, இன்னும் நான் ஹீரோவை நடிக்கிறேன். அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அதுக்கு வயசுக்கு சம்மந்தமே கிடையாது. உடம்பை நல்லா வச்சுங்க, நீங்கள் உடம்பை எப்பவும் பார்த்துருக்கணும் அப்படியே வச்சுங்க, அது மாதிரி நீங்கள் எப்போ வச்சுங்க. அதாவது குணாஜி அடித்து கலைக்கு விட்டு போயிட்டார். அப்புறம் அண்ணன் ரொம்ப வார்த்தை பேசிட்டார், டைமண்ட் பாபு சார் ரொம்ப வார்த்தை பேசினாங்க. எல்லாத்துக்கு மேலே நமது பாசமிகு சகோதரி சுந்தரவல்லி அவர்கள் பேச்சை கேட்குறதுக்காக நாங்கள்லாம் ஆர்வமாக இருக்கோம். உண்மையான விஷயம் அதுதான். அந்த உட்காந்துட்டு அவங்க பேசணும். தயாரிப்பாளர் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சந்தோஷம் நீடித்து இன்னும் நிறைய படம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வெற்றி படங்களாக கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட கை தட்டலோட. ஏன்னா இந்த மாதிரி படம் பண்ணுறதுக்கே தைரியம் வேணும், நடிக்கிறதுக்கே பயமாக இருக்குது எல்லாருக்கும். யாரும் சொன்னாங்க நடிக்கவே பயமாக இருக்கு, நாங்கள் அப்போ தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ தைரியமாக இருக்கும். ராயல் கைத்தட்டல் மேடம் உங்களுக்கு உண்மையில் பெரிய சந்தோஷமான விஷயம். அது மாதிரி பாட்டு அவர் முதல் பாட்டு கொஞ்சம் திணறிட்டார், நம்ம டைரக்டரு ஹீரோ படம் தயாரிட்டார். நான் அவங்க சுந்தரவல்லி கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், இந்த பாட்டு கொஞ்சம் திணறிட்டார். அடுத்த பாட்டு அந்த அது என்ன சார் நீங்கள் பாட வேண்டிய பாட்டு என்ன பாட்டு பதட்டல் எடுத்துட்டார் சார் அவர். ஆமாம் அது நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. அதே மாதிரி இன்னொரு அந்த அந்த மாண்டேஜ் சாங் வந்து ரொம்ப அற்புதமான சாங் சார். உண்மையில் யார் எழுதுனது இதை? சினேகன். உண்மையிலே சினேகன் சாருக்கு ஒரு கைத்தட்டல். அவ்வளோ அற்புதமான அந்த பாட்டு. அந்த பாட்டு நிச்சயமாக நீங்கள் வந்து தேசிய விருது வாங்குவீங்க நீங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாட்டு. இந்த படமும் அதே மாதிரி வாங்கணும். நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நாட்டில் நடக்கணும். நானும் அதான் நினைக்கிறேன். நல்லவர்கள் அனைவரும் என்ன நினைப்பாங்கன்னா நாடு நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. நல்லவர்கள் அனைவரும். இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறோம், வில்லன் சாவட்ரா ஹீரோ வந்து அடிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி தான் இந்த எல்லாருக்கும் இந்த ஒத்த கருத்து இருக்குது. நீ கடைசியில் அவங்க டைலாக் பேசுவாங்க, எல்லாம் ஒன்றா சேருங்க, மக்கள் ஒன்றா சேர்ந்து போராடணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்குது. ஆனால் வரமாட்டாங்க, ஏன்னா வீட்டுக்குள்ளே போய் இருக்கணும்னு நினைப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு ஆக்கிறது இல்லை யார் வீட்லேயும். இன்றைக்கி அமெரிக்காவில் 1971 70% குடும்பம் பிரிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து 10% குடும்பம் கூட ஒன்றா கிடையாது. அமெரிக்கா ஒருத்தர் நண்பர் இப்போ வந்தால் 10% கூட ஒற்றுமை கிடையாது, யாருமே கிடையாது. வீட்டில் தனியாக ஒரு பெட்ரூம் இருக்கும், சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பாடு வரும். அன்பு பாசம் நேர்மை ஒன்றுமே இல்லாமல் போச்சு, அந்த மண்ணாக போச்சு. அது என்ன பிறந்தது எதுக்கு? நம்ம இன்றைக்கி நிறையா யூடியூப்பில் பார்த்தோம், மிருகம் கூட அவ்வளோ பாசமாக இருக்குது. இப்போ தான் ஒரு பறவை இப்போ வரும்போது தான் பார்த்துட்டு வந்தேன், ஒரு பறவை செத்து கிடச்சி. அதை ஒருத்தர் தடவி உயிருக்கு எவ்வளோ ட்ரை பண்ணார், செத்து போச்சு. இந்த பறவை கூட வந்து தூக்குனார். இந்த பறவை போய் அந்த இதயத்தில் போய் படுத்து அந்த பறவை செத்து போச்சு. என்னையா மனுஷன் எல்லாம் என்ன பணத்துக்கு அலைகிறான்? என்னையா பணம்? விஜயகாந்த் சொன்னதான், பணம் என்ன பணம்? செத்து போனால் யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த மனிதனுக்கு மட்டும்தான் கழுகு பிறந்துச்சு விஜயகாந்துக்கு. ஏன்னா அந்த நல்ல மனிதர் நல்ல அந்த மாதிரி தான் வாழணும், வாழ்ந்தா அந்த மாதிரி வாழணும், இல்லைன்னா வாழவே வேண்டாம். எதுக்கு அடுத்தவனை ஏமாற்றி வாழணும்? எல்லாரும் நல்லவனாக இருக்கணும். பணம் ஒன்றுமே மயிரை கூட போட முடியாது. பணம் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம், அதுக்கு உழைக்கணும், அவ்வளோதான். ஒழுங்காக ஒழுக்கமாக இருக்கணும், அவ்வளோதான். இது மட்டும்தான் தேவை. நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க, நம்ம நல்லவனாக இருக்கணும். நல்லவனாக இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து பாருங்கள், நம்ம எல்லார் குடும்பமும் வந்து சாப்பாடு வந்து நம்ம வீட்டில் ஆக்கிறதில்ல. மேக்ஸிமம் ஒரு 90% ஆக்கிறதுல அந்த வீட்டில் பாசம் இருக்காது. தனித்தனி குடும்பமாக, தனித்தனி ரூமு, தனித்தனி செல்ஃபோன். எப்படி சாராயம் மிகப்பெரிய கொடுமையோ அதை விட மிகப்பெரிய கொடுமை செல்ஃபோன். பாருங்கள், எல்லாம் செல்ஃபோன் தான் இப்போ கூட பார்ப்பாங்க, ஏதோ ஒன்று பார்ப்பாங்க. செல்ஃபோனில் என்ன இருக்குது, நமக்கு எதுனா அது இது இருக்கா? எல்லாருக்கும் யாரை பிடிக்கும் ரொம்ப அப்படின்னு நான் எல்லாருலையும் கேட்பேன். எல்லா காலேஜுக்கும் நான் சீஃப் கெஸ்டாக போகும்போது கேட்பேன், எல்லாம் எங்கள் அம்மா பிடிக்குமா, ஒருத்தர் எங்கள் அப்பா பிடிக்குமா, இல்லை என் டீச்சரை பிடிக்குமா? ஒன்றை பிடிக்கும்டா. 72,000 நாடி நரம்பு இருக்கு. அந்த நாடி நரம்பை நீ நல்லதாக வச்சுக்கிட்டா தான் நீ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இருக்காது. இல்லைன்னா நீ ஆஸ்பத்திரியில் 40 வயசுக்கு மேலே ஆஸ்பத்திரி தான் நிற்கும், ஹாஸ்பிட்டலில் கியூவில் நிற்கணும். 16 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஏன்னா அவனால் சாப்பிட முடியல. நேற்று என்னை தேடி மதுரையில் ஒருத்தர் வந்தார், அவருக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தேன். டிஃபன் நான் வாங்கி கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர சாப்பிட்டு முடிச்சார். எப்படிங்க சாப்பிட்டேன்? ஒழுங்கி இருக்காது, அது விஷமாயிடும். உங்களுக்கு மென்று சாப்பிட்டீங்கன்னா தான் நம்ம கபாலத்தில் இருந்த அமிர்தம்லாம் உள்ளே போய் உடம்பை இளமையாக வச்சுக்கும். அட சாகிற வரைக்கும் நோய் இல்லாமலாம் இருக்கலாம்யா. 120 வயசு வரைக்கும் வாழ்க்கை எல்லாருக்கும். அந்த 120 வருஷம் நோய் இல்லாமல் இருக்கலாம்ல, அதை கூட இல்லாமல் யாருமே பார்க்கறதில்ல. இப்போ ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், ஒரு கிரக பிரசம் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அது வீட்டில் பெரிய டிவி போட்டு
அந்த குழந்தை ஒரு 1.5-2 வயசு டிவியில் போட்டு அது வந்து டான்ஸை பார்த்து உட்காந்துருக்கு. என்னங்க என்ன இல்லை அதை பார்க்கலாம் அது வளம் அப்படிங்கிறாங்க. வாழ்க்கை அப்படி மாறி போச்சு. இன்றைக்கி வந்து திரைப்படம் இன்றைக்கி பார்த்தோம், முதல்ல நாடகம் பார்த்தோம், பாவக்குத்துன்னு ஒன்று வரும், அதை பார்த்தோம், அப்புறம் நாடகம் பார்த்தோம், அப்புறம் திரைப்படம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து டிவி வந்துச்சா, டிவி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க செல்ஃபோன் வந்த பிறகு எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. டிவி பார்க்கல, படம் பார்க்குறது எல்லாத்தையும் அழித்து நாசம் பண்ணிடுச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமை இருக்கணும்னா நீங்கள் முழுதாக இந்த இப்போ வந்து நம்ம சாரோட அறம் செய் படம் வந்து அரசியல் எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி இருக்கணும். இன்றைக்கி வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து 60 பேர் செத்துருக்காங்க. எப்படி 60 பேர் செத்தாங்க? போலீஸ் பக்கத்தில் தான் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி செத்தாங்க? ஏன் இவ்வளோ பேர் சாகணும்? அப்போ நம்ம எதோ வாங்கி சாப்பிட்றோம். இன்றைக்கி வந்து ஒரு உணவு ஆர்டர் பண்ணோன்னா அதில் புழு இருக்குது, தேள் செத்து கிடக்குது, கரப்பாம்பூச்சி கிடக்குது. அப்போ யாரையும் பார்க்கறது இல்லை. அவன் பணம் 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 மட்டும்தான். அந்த பணம் வந்து யாரையும் எந்த காலத்துலையும் காப்பாற்றாது. குடும்ப ஒற்றுமை மட்டும்தான் காப்பாற்றும். நம்ம எப்பவும் ஒரிஜினலாக உத்தமனாக இருந்தால் மட்டும்தான் அது நம்ம வாழ முடியும், நல்லா வாழ முடியும். இல்லைன்னா ஏதோ வாழலாம், ஏதோ வாழ்ந்து போகலாம், சும்மா பிச்சைக்கார மாதிரி வாழலாம், ரோட்டில் படுத்துட்டு போகலாம், தண்ணி அடிச்சுட்டு துணியை கழட்டி போட்டு போகலாம். எவனுக்கும் தெரியாது. உனக்கு வாழ்ந்த அர்த்தமே இல்லை. அந்த வாழ்க்கை நல்லா வாழலாம். அறம் செய் படம் மாதிரி ஒரு படத்தை எடுத்த அந்த டைரக்டரை நான் மனமாற பாராட்டுறேன், அந்த டீமை மனமாற பாராட்டுறேன். நம்ம தேவா அவர் எங்கே வரேன், வயசானவர், என்னோட சின்னவரா பெரியவரா? சரிங்க, என்னோட சின்னவரா? ஓகே. அவர் வந்து அற்புதமாக வந்து சொல்லுவார். டைரக்டர் நானும் நடிச்சிருக்கேன், ஆனால் எல்லாம் சொன்ன மாதிரி எனக்கெல்லாம் ஒன்றுமே தோணலை. ஏன்னா நடிக்க சொன்னாலும் நடிச்சு நம்பட வேண்டாம், அவ்வளோதான். எனக்கு ஒன்றுமே கூட டேக் வாங்கலை. என்னமோ தெரில, ஒருவேளை நான் கரெக்டாக பண்ணேன்னா இல்லை நான் தப்பாக பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது மாதிரி பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் எல்லாம் சொல்கிற பார்த்தா டைரக்டர் அப்படிங்கிறாரு. நான் அவரை குழந்தை மாதிரியே தான் பார்க்குறேன். பாலு சார் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தை, எனக்கு அவ்வளோதான். அவர் வந்து நான் ஒரு ஒரு 6 நாள் நடிச்சிருப்பேனா சார்? 7 நாள் அவர் பார்க்கும்போது நான் குழந்தை, இப்போவும் குழந்தை மாதிரி தான் தெரிறாரு. அவர் ஒரு இதாகவே எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ஹீரோ ஆகணும்னு உங்களுக்கு ஒரு இது இருக்கும்போது சண்டையை முறையாக கற்றுங்க, டான்ஸை முறையாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் அழகுக்கு மிகப்பெரிய ஹீரோவாக தமிழ்நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சண்டை நல்லா போடலை, நான் சண்டைக்காரன் இல்லை, அதனால் சொன்னேன். இல்லை கற்றுக்கணுங்கிறேன். இல்லை சார், இப்போ நான் ஒரு படம் ஹீரோவாக நடிக்கிறேன், என் சண்டையை பாருங்கள். ஒரு ஃபைட்லாம் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கூட ட்ரெய்லர் போடலாமான்னு பார்த்தேன். இப்போன்னா இப்போ இல்லை, ஒரு ஆரம்பிச்சுலாம் இல்லை முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன சாவித்திரி அக்கா பார்க்குறாங்களே? ஓகே ஓகே, பயமாக இருக்கு அவங்களுக்கு. சரி, ஓகே சார், இந்த படம் நல்ல படம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருமே சொன்னாங்க, குணாஜி சொன்னாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க? இல்லை, குழந்தைய வந்து நல்லா வளர்த்து விடணும்னு சொன்னார். அந்த ஓகே. அது மாதிரி வந்து நீங்கள் அந்த அறம் செய் பட குறிப்பை நீங்கள் பத்திரிகையாளர் நினச்சா மட்டும்தான் ஒருத்தர் தூக்க முடியும், இல்லைன்னா யாராலே முடியாது. அந்த பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் அத்தனை பேர் வந்திருக்கீங்க. இந்த நல்ல படம் உங்களுக்கும் தெரியும், நாடு நல்லா இருக்கணுமா இல்லை இருக்கக்கூடாதுங்கிற உங்கள் மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் சொல்கிறீங்க. இன்னைக்கு கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தோம், நீங்கள் தான் சொன்னீங்க என்ன நடக்குது என்ன போச்சுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் உயிரை எப்படி, ராணுவம் எப்படி உயிரை துச்சமாக மதிக்குதோ, போலீஸ் எப்படி துச்சமாக மதிக்குதோ, ஃபயர் சர்வீஸ் எப்படி துச்சமாக மதிக்குதோ, அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் உங்கள் உயிரை துச்சமாக நினச்சி மக்களுக்காக செய்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஒருத்தன் ஏதோ பத்திரிகை அடித்தான், நான் பார்த்தேன், ஒரு இதில் அடித்தான். நீங்கள் திருப்பி அடிச்சுக்கணும். எவனா இருந்தால் நாங்கள் திருப்பி அடிங்க. அடிக்காத வரைக்கும் நம்ம யாரும் அடிக்கக்கூடாது. அடித்தா திருப்பி அடிக்கணும். என்னங்க பயில நான் கேட்டு தானே? நான் அடிக்கவே விட மாட்டேன். இல்லை அடித்தா ஓ, அப்போ நீங்கள் அடித்தா உங்களை திருப்பி அடிக்கணும் போட்டு. யார் முதல்ல அடிக்கிறோம் அவனை திருப்பி அடிக்க தான். ஏன்னா வாய் பிரச்சனை வேறு, அடிக்கிறது வேறு இல்லையா? அந்த மாதிரி இருக்கணும். இப்போ அக்கா வந்து ரொம்ப இதாக இருக்காங்க. அக்கா ஒரு சால்வை போடலாமா? இந்த அக்கா நல்லா தமிழ் பேசுனாங்க. அந்த 2 ஹீரோயினுக்கும் நல்லா தமிழ் தெரிஞ்சு, ஆனால் தமிழ் பேச மாட்டேன்ட்டாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் பேசுங்க மேடம். இல்லை நீங்கள் நல்லா பேசுங்க. இல்லை என்னை விட நல்லா பேசுகிறீங்க, நல்லா பேசுகிறீங்க. இந்த அக்கா நல்லா பேசுகிறாங்க தமிழ். அதான் ஓகே. யார் விடுங்க சொன்னாங்க? யார்? சரி ஓகே. ஆனால் என் மண், என் நாடு, என் தமிழ்நாடு. இந்த பக்கம் பாருங்கள், கன்னடத்தில் அன்றைக்கி போனால் தமிழ் எழுதணுன்னு அதை மட்டும் தனியாக கிழிக்கிறான். தமிழை அப்படி நினைக்கிறதே இல்லை. வந்தாரை வாழ வைக்கிறோம் ஒரு தமிழை மட்டும்தான். உலகத்திலே முதல் மொழி தமிழ் மொழி தான். இதுக்கு அப்புறம் தான் மொழிலாம் பிரிஞ்சிச்சு. அந்த தமிழன் கடவுளுக்கு நிகரானவன். நான் அடுத்த ஜென்மத்தில் பிறந்தா கூட தமிழனை தான் பிறக்கணும். ஏன்னா இங்கே தான் அந்த ஒற்றுமை இருக்குது, அந்த நட்பு இருக்குது.
அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழில் நடிக்க பாருங்கள், எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, இங்கே நடிச்சுட்டு போனால் தான் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும். சிரஞ்சீவியாக இருக்கட்டும், கன்னட ராஜ்குமார் சாராக இருக்கட்டும், எல்லாரும் இங்கே நடித்தா தான் அது என்னமோ இங்கே ஒரு தெய்வ உலகம் தமிழ்நாடு. அந்த தெய்வ உலகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை நான் தப்பாக சொல்ல, இனி பேசும்போது நீங்கள் தமிழாக பேசுங்க, அதான் நான் கேட்குறேன். அதே மாதிரி ஓகே, இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எப்பவும் நான் சொல்கிற மாதிரி உலகத்திலேயே தாய், அந்த தாய்க்கு மிஞ்சி யாருமே கிடையாது. பூமி எப்படியோ அதுதான் தாய். என்ன உழைச்சாலும் தாங்கிக்கிற அந்த பூமி தான் நம்ம அம்மா. அந்த அம்மாவை யாரும் மறக்காதீங்க. மறந்தவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. தந்தை வானம், அதுதான் மழை பொழியும். அந்த தந்தையும் தாயும் இல்லைன்னா உலகம் கிடையாது. இந்த தந்தையும் தாயும் நீங்கள் யார் யார் மதிக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எப்பவுமே போயிட்டு நீங்கள் வந்து தந்தைக்கிட்ட சாப்பிட்டீங்களா, அம்மா கிட்ட சாப்பிட்டீங்களா ஒரு வார்த்தை கேளுங்க. அந்த பாசம் உங்களை பெருசாக ஆக்கிடும். ஏன்னா இன்றைக்கி வந்து எனக்கு நான்லாம் 9வது பையன், எங்கள் பெரியப்பா வீட்டிலலாம் 12வது பையன். அது மாதிரி இப்போ ஒரு குழந்தை பக்கம்னா 1 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா. ஏன்னா குழந்தை பக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட அந்த சக்தி கிடையாது, ஏன்னா சாப்பாடு கிடையாது. அதனால் அம்மா பார்க்குற சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிக்கொண்டு, அதே மாதிரி நான் பிறந்த தமிழ், நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். எல்லா நாட்டிலையும் மாடு அம்மானி தான் கத்துது, ஒரு இடத்துல கூட மம்மின்னு கத்துனதே இல்லை. அந்த தமிழ்நாட்டில் அந்த அந்த தமிழை வந்து அந்த மாடு கூட தெரியுது. இப்போ இடையில ஒரு 6 மாத குழந்தை அந்த போட்டாங்க, நான் கூட என்னோட யூடியூப்பில் போட்டேன். அது அம்மாங்குது, அப்பாங்குது, இங்கிலீஷில் சொல்ல 6 மாத குழந்தை. அப்போ அதுக்கு மாதிரி இருக்கும்போது நீங்கள் காது குத்துறீங்க இல்லை, நான் ஸ்டார்ட் பண்ணல. அதனால் அந்த தமிழ் வாழ்க, தமிழனா பிறந்தது சந்தோஷம், தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள், கள்ளக்குறிச்சியில் இன்னைக்கு 60 பேரை தாண்டி இறந்துருக்காங்க, 62. அதுக்காக நம்ம அரம்சை குழு சார்பாக எல்லாரும் ஒரு நிமிஷம் அவங்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்தலாம் நினைக்கிறேன். ஏங்க செத்தவங்க எல்லாம் நம்ம சகோதரங்க, செத்தவங்க நம்ம சகோதரன். ஏங்க அதெல்லாம் கிடையாது, செத்தவங்க நம்ம சகோதரன், அவ்வளோதான். அவன் கள்ளச்சாராயம் குடித்தான், நல்லச்சாராயம் குடித்தான், செத்தவன் நம்ம சகோதரன். அவனுக்கு ஒரு பலர் திருமதி ஸ்வேதா காஷிராஜா அவர்களை ஓரிரு வார்த்தை பேசுமாறு அழைக்கிறேன். ப்ளீஸ். சரியா இருக்குமா? அரம்சை திரைப்படத்தின் இசை வெளியீடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சிறப்பு விருந்தினர், படக்குழுவினர் மற்றும் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். அரம்சை இந்த டைட்டில் பாலு சார் கிட்ட நான் ஆரம்பத்தில் 2-3 தடவை கேட்டிருக்கேன். அரம்சைனா என்ன சார் அர்த்தம், எனக்கு இதுக்கு புரியலை, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன். அறம் அப்படின்னா அதுக்கு நிறைய பொருள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல அது வந்து வேறுபடும், இதுதான்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு படம் இதுக்கு வந்து பதில் சொல்லும். இவ்வளோதான் எனக்கு சொன்னார் அவர். எனக்கு கதை இன்னி வரைக்கும் நான் சொன்னதும் இல்லை, சார்கிட்ட நான் கதை கேட்டதில்லை. நான் பாலு சார் பண்ணுற படம் கண்டிப்பாக ரொம்ப சிறந்த படமாக இருக்கும், அதனால் அவர்கிட்ட நான் கேட்கவே இல்லை. ரெகுலராக நான் ஷூட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் டப்பிங் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் நான் போய் 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 இந்த படத்தை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த அரம்சைக்கு பதில் எனக்கு கிடைச்சது. முழுக்க வந்து அரசியல் படம் தான். நார்மலாக எனக்கு அரசியலில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரொம்ப அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதும் நான் இல்லை. அதிகபட்சம் அரசியல் அப்படின்னா பெருந்தலைவர்கள், காந்தி, நேரு, காமராஜர், அவ்வளோதான். அதுக்கு மேலே இப்போனா மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், இவ்வளோதான். அதுக்கு மேலே நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதில்லை. ஆனால் இந்த அரம்சை 2 வருஷமாக நான் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அரசியல்னா என்னங்கிறது எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து இந்த அரம்சை திரைப்படம். அவ்வளவு விஷயங்கள், மாணவர்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம், பெண்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம், தொழிலாளர்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து எனக்கு பதில் கிடைச்சது. டெய்லி நான் நியூஸ் பார்க்குறப்போ ஒவ்வொரு நாளும் படத்தில் பார்த்த ஒவ்வொரு சீனுமே எனக்கு வந்து அதுக்கு கனெக்டடாக இருக்கும்.
ஸோ நான் அப்போ மறுநாள் பாலு சார்ட்ட சொல்லுவேன், சார் இன்னைக்கு நியூஸ் பார்த்தேன், நம்ம படத்தில் சொன்னது வந்து நியூஸில் வந்தது, இது மூலமாக தான் நான் இன்னைக்கு வந்து அரசியலை கற்றுக்கிட்டு இருக்கிறேன். அரசியல் இந்த படத்தில் ஒரு டயலாக் வரும், அறம் செய்யவே இங்கு அரசியல் களம் என்ற சொல்லின் உச்சம்தான் இந்த அறம் செய் திரைப்படம். ஸோ அரசியல் களத்திற்கு வழியை உண்டாக்கி, அரசியலை உருவாக்கி, அரசியலை வேறுபடுத்தி மிகவும் அழகாக நமக்கு இயக்கி இந்த படத்தை கொடுத்துருக்காரு. இது மக்களுக்கான படம், மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக ரொம்ப துணிச்சலாக இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், உங்களால் மட்டும்தான் இது சாத்தியம். தயவு செஞ்சு கொண்டு போய் சேர்த்துருங்க. மக்கள் எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும், வந்து பாருங்க. இந்த படத்தில் நானும் இருக்கிறேங்கிறதே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். டைரக்டர் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், ஒளிப்பதிவு, இது எல்லாத்துக்கும் மேலே பாலு சார் ஒரு நல்ல மனிதர். எல்லாரையுமே சமமாக பார்ப்பார். பெண்களை மிகவும் மதிப்பவர். அவருடைய டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், விடாமுயற்சி, நாட்டு மேலே இருக்கிற பற்று, சினிமா மேலே இருக்கிற லவ், இது எல்லாத்துக்கான பலன் இந்த அறம் செய் தொடக்கம் மட்டும்தான். அவருடைய பாதைகள் இன்னும் ரொம்ப தூரம், நிறைய நல்ல படங்கள் மட்டும் கொடுப்பாரு. ஸோ இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த பாலு சாருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ எல்லாருமே பாலு சார் பற்றி பேசியாச்சு. இப்போ பாலு சார் பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. அறம் செய் திரைப்படத்தை பற்றி அவங்க பேசிட்டாங்க அப்படின்னா எப்படி, அவங்க லாஸ்ட்டாக முடிவுரை ரொம்ப அழகழகாக பேசுவீங்க, நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பாலு சார் படத்தை பற்றி ஒரு சில வார்த்தை. மேடையில் அமர்ந்திருக்கும் பேச்சாளர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். முதல்ல பைலோன் சொன்ன விஷயத்துக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். அது பதில் இல்லை, ஒரு தெளிவுபடுத்திடுறேன். நாங்கள் அரசியல் பேசவில்லை, இது அரசியல் படம் தான். பட் நாங்கள் அரசியல் பேசவில்லை, இப்பயே நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்குமே அடுத்த வாழ்க்கை இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு புரியும், அதனால் அது விளக்க விரும்பலை. என்ன காரணம் அப்படி சொன்னாக்கா, அஞ்சனா கீர்த்தி இந்த படத்தில் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க, முழுக்க முழுக்க அரசியல் பேசியிருக்காங்க. ஜீவா நீட்டை பற்றி பேசியிருக்காரு. மற்ற எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பேசியிருக்காங்க. திருச்சி சாதாரண பேசியிருக்காங்க, பைலோன் சார் கூட பேசியிருக்காரு. எல்லாருமே நடிகர்கள், அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சரியாக பண்ணியிருக்காங்க. நான் இயக்குனராக இந்த படத்தை இயக்கியிருக்கிறேன், அரசியல் பேசலை. நான் இயக்குனர், அவங்க நடிகர், அவங்க நடிகை, மற்றவங்க தொழில்நுட்ப கலைஞர்கள். இந்த படம் தான் அரசியல் பேசும். அடுத்த படம் நாங்கள் வேறு லெவலுக்கு போயிடுவோம். இதுதான் அதுக்கான பதில். அடுத்து நான் ஒரு விஷயத்தை மட்டும் முக்கியமாக பத்திரிகையாளர்களுக்கு சொல்லிடுறேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, கண்டென்ட் என்னன்னு தெரியாமல் நீங்கள் இதை மக்கள்கிட்ட கொண்டு போக முடியாது. நிறையா கான்ட்ரவர்சி இங்கே பேசியிருக்காங்க. படம் பண்ணும்போது கான்ட்ரவர்சி இருந்தது, நிறைய இருந்தது. அது என்ன விஷயம்னா, அறம் செய்யவே இங்கே அரசியல் களம், இதுதான் படத்துடைய ஒன்லைன். 75 ஆண்டு கால அரசியலை முழுமையாக மாற்றணும். இப்போ நமக்கு தேவை ஆட்சி மாற்றம் இல்லை, முழுமையான அரசியல் மாற்றம். இதுதான் படத்துடைய திரைக்கதை. இந்த படத்தில் இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ தனிநபர்களையோ பற்றி ஒரு வார்த்தை, ஒரு வசனமும் கிடையாது, ஒரு காட்சி கூட கிடையாது. யாரையும் நான் தாக்கி பேசலை, எதிர்த்து பேசலை, ஆதரவாக பேசலை. அப்புறம் எப்படி அரசியல் படம் நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரே பதில் தான். 75 ஆண்டு காலம் இந்த நாட்டை மாறி ஆண்ட அரசியல்வாதிகளை மாறி ஆண்ட அரசுகள் மக்களுக்கு எதிராக எடுத்து வச்ச விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி அதனை மேற்கோள் காட்டி மக்கள் அரசியல் எப்படி இருக்கணும்னு பேசியிருக்கிறோம். இன்னும் தெளிவாக வேணும்னா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் பத்திரிகையாளர் காட்சி இருக்குது, அதை பார்த்துட்டு எழுதுங்க. நன்றி.
ஸோ இறுதியாக வந்து சுந்தரவள்ளி மேம் பேசுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி இசை வெளியீடு நம்ம வந்து பண்ணிடலாம் எல்லாருமே மேடையில் இருக்கும் போது. ஸோ சேவ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்னு சொல்கிற மாதிரி நாங்கள் லாஸ்ட்டாக வந்து அழகாக சேவ் பண்ணி வச்சுருக்கோம் உங்கள் ஸ்பீச் கேட்கறதுக்காக. ஸோ எல்லாருமே சேர்ந்து இசை வெளியீட்டு இப்போ பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எல்லாருமே எழுந்துக்கலாம். நன்றி. இயக்குனருக்கு திரு நம்பி அவர்கள் சால்வை போத்து கௌரிக்குமார் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவங்க வந்து விரும்பி வந்திருக்காரு. ஒரு பெரிய கைத்தட்டலோட தேங்க்யூ சோ மச். பெஸ்ட் ஸ்பீச் எல்லாருமே காத்துட்டு இருந்த ஒரு நபர், பேராசிரியை, சமூக ஆர்வலர், பேச்சாளர், திருமதி ஆர்வலர். உங்கள்கிட்ட தமிழ் கத்துக்கிறேன் நான் இப்பதான். இன்னலுற்றிடும் போததற்கு அஞ்சோம், ஏழையராயி இனி மண்ணில் துஞ்சோம், தன்னலம் பேணி இழித்தொழில் புரியோம், தாய் திரு நாடனில் இனி கைவிரியோம். தன்னலம் பேணி இழித்தொழில் புரியோம், தாய் திரு நாடனில் இனி கைவிரியோம். ரொம்ப அற்புதமாக ஒரு மனசுக்கு நிறைவான, அரசியலுக்கு நெருக்கமான, சமகால அரசியலை பேசியிருக்கிற அறம் செய் திரைக்குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். இங்க நான் நிக்கிறேன் அப்படின்னா இந்த படத்தோட ஒரு சின்ன தொடர்பு இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா இதுல செந்தாரகை என்கிற ஒரு கதாபாத்திரம், இந்த அரசியல் மாற்றம் என்பது சமூக மாற்றத்தினால் வரும் என்று நம்பக்கூடிய, அரசியலை பின்பற்றி சமூகத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கும் அதுதான் காரணம். எனக்கும் அதிலே நம்பிக்கை இருக்கிறது. தமிழகத்திலே பெண்கள் அரசியலாக, ஏன் உலகத்தில் பெண்கள் அரசியலை புரிந்து கொண்டு அரசியலாக இருந்தார்கள் என்றால் சமூக மாற்றம் நிச்சயம் நடக்கும் என்று நம்புகிற ஒரு ஆள். எனவே இந்த படம் எனக்கு ரொம்ப நெருக்கமா நான் ஃபீல் பண்ணேன். படக்குழுவே ரொம்ப ஜாலியான மூட்ல இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல படம். எனக்கு ப்ரொடியூசர் பேசும்போது சொன்னாங்க, ஒரு அரசியலை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது உங்க பேச்சு. ஏன் தெரியுங்களா, இந்தியாவில் தமிழ்நாட்டில் 90% பேர் என்ன நினைக்கிறது தெரியுமா, அரசியல், ஐயோ அதெல்லாம் எனக்கு எதுக்குப்பா, அதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா, எதுக்குங்க சம்பந்தம் இல்லாம அதை பேசணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கிற வழக்கம் உண்டு. நான் சொல்றேன், அரசியல் இல்லாம ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையே கிடையாது. என் தட்டுல என்ன சோறு இருக்கணும்னு தீர்மானிக்கிறது அரசியலாக மட்டும்தான் இருக்கு. நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன உடுக்கணும், நான் என்ன பேசணும், நான் படிக்கணுமா, நான் வேலைக்கு போகணுமா, நான் என்ன செய்யணும்னு தீர்மானிக்க ஒரு அரசியல் இருக்குதுன்னா அதுல நம்ம பார்வையாளராக இருக்க போகிறோமா, பங்கேற்பாளராக இருக்க போகிறோமா, அதுதான் கேள்வி. இந்த படம் அதைத்தான் நான் கேட்கறதா புரிஞ்சுக்கிறேன். இந்த காட்டின காட்சிகள் அதைத்தான் டைரக்டர்லாம் ரொம்ப பயந்துட வேண்டாம். இது தமிழ்நாடு, இங்க அரசியல் எடுபடும். அரசியல் பேசுற அத்தனை பேருக்கும் எல்லாரும் கொண்டாடி தீர்ப்பாங்க. சமகால அரசியலை பேசணும். ஒரு கலைஞனுக்கும் படைப்பாளிக்கும் முக்கியமான பொறுப்பு என்ன தெரியுங்களா, ஒரு படைப்பாளி அரசியலை பேசணும். அது அவருடைய கடமை நான் நினைக்கிறேன். ஏன்னா இது காலங்காலமாக இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த போது நாடகத்துல வந்த முருகன் அரசியல் பேசினார். முருகன் அரசியல் பேசினார். வள்ளி திருமண நாடகம் நடக்கும், ஆனா முருகன் அரசியல் பேசினாரு.
வெளிநாட்டுக்காரர்களை பார்த்து கேள்வி கேட்டாரு. வெள்ள வெள்ள கொக்கே, வெள்ளாட்டங்கொக்கே, தேம்ஸ் நதை கொக்கேன்னு கேட்டாரு. அரசியல் பேசினாரு, விடுதலை கிடைச்சது. ஏன் கலைஞர்கள் அரசியல் பேசணும் நாங்களாம் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, நான் 18 வயசுல மாணவர் சங்கத்துல அரசியல்ல உள்ள வந்தவன். மாணவர் சங்கத்தினுடைய தலைவரா நான் உள்ள வந்தேன். இன்னைக்கு வரையும் ஒரு இடதுசாரி கம்யூனிச இயக்கத்துக்குள்ள ஒரு சாதாரண தொண்டரா பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ அவமானங்கள், புறக்கணிப்புகள் தாண்டி தான் எல்லாருடைய பயணமுமே கூட. ஆனால் இந்த அரசியல் வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, சப்தர்கஸ்மின்னு ஒருத்தர் நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. வீதி நாடக கலைஞன் சப்தர்கஸ்மி ஒரு பேராசிரியரும் கூட. டெல்லி மாநகர வீதியில வீதி நாடகத்தை போடுறாங்க. அன்னைக்கு ஆழக்கூடிய அங்க இருக்கிற அரசு அவரை அடிச்சு சாக்கடைக்குள்ள தூக்கி போடுறாங்க. அவர் இறந்து போயிடுறாரு. பேர் சப்தர்கஸ்மி. அவர் போட்ட நாடகத்தினுடைய பெயர் ஹல்லா போல், உறக்க சொல் என்கிற நாடகம். செத்துட்டாரு. ஒரு வாரம் ஆகுது. அதே இடத்துல அவங்களுடைய இணையர் மனைவி மாலாஸ்ரீ அந்த நாடகத்தை போடுகிறார். ஒருத்தரும் நடிக்க வரல, பயந்தாங்க. ஆனா அந்த அம்மா விடல. என்னுடைய கடமை இந்த நாட்டிற்கு அரசியலை சொல்லுவது என்று 4 பொம்மைகளை நடுவீதியில் நிறுத்தி ஒற்றை பெண்ணாக நின்று மாலாஸ்ரீ அதிகாரத்திற்கு எதிராக உரக்க குரல் கொடுத்தார் என்பது வரலாறு. சோ கலைஞர்கள் அரசியல் பேசணுங்க. ஐ திங்க் இந்த படம் முழுக்க முழுக்க சமகால அரசியலை பேசுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன சமகால அரசியலை நாங்க தான் கத்திட்டு இருக்கோம்னா, 1000 மேடைகளில் பேசுவதை விட ஒரு படம் போதுங்க, அருமையா போய் மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் நிற்கும். நீங்க ஜெய்பீம்னு ஒரு படம் காமிச்சாங்கல்ல, பழங்குடி மக்களின் மீது சாதிய ரீதியாக அதிகாரம் எவ்வளவு வன்முறைகளை செய்கிறது என்று நம்ம பார்த்தோம். அந்த படத்தை பார்த்து சீனாக்காரன் அழுதான். ஏன் தெரியுங்களா? அந்த படமும் அரசியல் பேசியது. அரசியல் பேசுகிற படங்கள் ஒரு மிக முக்கியமான இடத்தை, வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த பாடல்கள் குறித்து எனக்கு வேறுபாடு உண்டு. அந்த பாட்டெல்லாம் எங்க தோழர் சேப்பாருன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுதான் ஜாகுவார் தங்க அண்ணாட்ட கேட்டேன், இந்த பாட்டெல்லாம் எந்த இடத்துல சேப்பாரு? படம் சீரியஸா இருக்கு, படம் அவ்வளோ அழகா போகுது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சத டைரக்டர்கிட்ட சொல்லிடுறேன். நீங்க தானே கதை வசனம்லாம் எழுதுனீங்க. உடனே ஆயுத புரட்சியை செய்வோம். நாங்களாம் அப்படி நம்பிதான் உள்ள வந்தோம். படிக்கிற காலத்துல புரட்சியெல்லாம் வரும்னு நம்பினால நானும் ஒரு ஆளு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு இந்தியாவுக்குள்ள ஏற்பாடே கிடையாதுன்றது புரிஞ்சிச்சு. அதை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வசனமா வச்சிருந்தாரு. ஆயுத புரட்சின்ற பேரெல்லாம் ஜனநாயக நாட்டுல செல்லுபடியாதுங்க. இங்க மக்களை திரட்டி அதிகாரத்திற்கு எதிராக ஒருங்கிணைந்தா மட்டும்தான் மாற்றம் வரும். அதை அவர் வசனமா வைக்கிறாரு. அந்த ஒரு வசனத்துக்காக தான் அந்த மேடைக்கு வந்தேன். ஏன்னா சினிமாக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்? நான் ஜாகுவார் தங்க அண்ணனா, நான் யாரு அப்படின்னு கையாது. ஜீவா சார் ரொம்ப நிறைய படத்துல பார்த்துருக்கேன். ரொம்ப நகைச்சுவை, இயல்பாவே நகைச்சுவையா இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்தது. ஏன்னா நாங்க சீரியஸாவே இருக்கிற ஆளுங்க, வெறப்பா நின்றுகிட்டே பேசிட்டு இருக்கிற ஆளுங்க. திரைத்துறைக்குள்ள இத்தனை கலகலப்பா இவ்வளோ அழகா பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 42 கட்டு ரொம்ப கம்மி இல்ல, நான் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு இந்த வசனம்லாம் விட்டுருக்க மாட்டானுங்களே, எப்படி கிடைச்சது? ஏன்னா அந்த காலத்துல எரிமலை எப்படி பொறுக்கும் பார்த்தா ரத்த சாட்டை எடுத்தால்னு எழுதிவிட்டாரு வைரமுத்து. தூக்கு ரத்தம் சாட்டைன்னு எழுதுற அளவுக்கு வந்துட்டீங்களா, வன்முறையா அப்படின்னு தூக்குன காலம்லாம் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த படம் சொல்லுகிற அரசியல் என் தமிழ் சமூகத்தின் எதிர்காலத்தை பேணி காக்கிற ஒரு அரசியலாக இருக்கும் என்று நான் நம்புறேன். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது அப்படின்னு சொன்னா, பெண்களை அரசியலாக்குவது, அதுல நீட்டுக்காக போராடுவது. நான் என் மேல நிறைய கேஸ் இருக்கு. அந்த கேஸ் எல்லாம் நீட்டுல வந்த கேஸ் தான். இப்ப நான் நிறைய அலைஞ்சிட்டு இருக்கேன் கோர்ட்டுக்கு. நீட்டுக்கு இல்ல இல்ல, நாங்க இருக்கோங்க. ஒரு கலைஞன் இந்த நாட்டுக்காக போராடுகிற போதே நாங்க கூட நிப்போம். என்னுடைய சகோதரர்களை பாதுகாக்கிற பேரரனாக நாங்க களத்துல நிப்போம். அதெல்லாம் நீங்க தமிழ்நாடுங்க, இதுல கொண்டாடத்தான் ஆள் இருப்பாங்க. நீட்டு தேர்வுக்கான போராட்டம், ஒரே நாள்ல 3 குழந்தைங்க இறந்து போனாங்க. திடீர்னு ரோட்டை மறிச்சு இந்த சென்னையில உட்காந்தேன். அது மேல கேஸ் போட்டுட்டு நீதிபதியே கேட்கிறாரு, இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் ரோட்லயே உட்காந்துருக்கு அப்படின்னு. அப்படி நீதிபதியை மிரட்டியெல்லாம் நம்ம தீர்ப்பு சொல்ல வச்சாங்க, அது வேற விஷயம். ஆனால் திரைக்கலைஞனுக்கான மிகுந்த பொறுப்புணர்வோடு பேசியிருந்தாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போறேன். எனக்கு அரசியல் சாசன சட்டத்து மேல கோவப்பட்டிருந்தாரு டைரக்டர். அரசியல் சாசன சட்டம் தான் இன்னைக்கும் நம்மள மனுஷங்களா சமத்துவத்தோடு நடத்துறது. அதை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கு. அரசியல் சாசன சட்டத்தை உடைக்கிற வேலையை இங்க அரசியல்வாதிகள் நிறைய செய்யறாங்க. நான் அதுக்குள்ள எல்லாம் போகல. சட்டம் ஓரளவுக்கு சரியா இருக்கு, ஆனா அதை பயன்பாட்டுக்கு இம்ப்ளிமெண்ட்டுக்கு கொண்டு வருகிற இடம் சரியில்லை என்பதை நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கணும்னு நான் சகோதரர்கிட்ட
பேசுகிறேன். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையும் நான் ஒரே ஒரு குரல் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே மக்கள் நொந்துருவாங்க. ரொம்ப சின்ன உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு குரல் தான். காலத்தினால் செய்த நன்றி அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. ரொம்ப சிம்பிள். காலத்தால ஒரு உதவி செஞ்சேன்னு வச்சுக்கவே, அது உலகத்துல மிகப்பெரிய உதவியா இருக்கும். நாளத்தினால் ஞானப்பெரு அதெல்லாம் சொல்லி உங்களை மிரட்ட மாட்டேன். காலத்தினால் செய்த நன்றி அப்படின்னு சொல்ல நான் அந்த படத்துக்கு நான் ஏன் சேர்க்கிறேன் அப்படின்னா, நீட்டுக்காக என் குழந்தைகள் ரோட்ல உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீட்டுக்காக 24 லட்சம் குழந்தைகள் இந்தியாவில் அழுதுட்டு இருக்கிறான். கோடிக்கணக்கான பணம் வச்சவங்களுக்கு தான் மருத்துவ கனவு என்ற அதிகாரம் சொல்லுகிறது. பணம் வச்சிருக்கிறவங்க அதிகாரத்தை உடைச்சு ஊடு வழியில போறான். ஆனா கனவுகளோடு என் குழந்தைகள் கயிற்றை முத்தமிட்டு தூக்குல தொங்குறா அப்படின்ற சூழல் இருக்கு. இந்த சூழல்ல இந்த படம் வருது அப்படின்றது, இந்த சூழ்நிலையில இது அதிகாரத்திற்கு எதிரான குரலாக இருக்கிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். காலத்தினால் செய்த நன்றி. இந்த படம் இந்த தமிழ் சமூகத்திற்கு காலத்தினால் செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த படத்தை எடுத்திருக்கிற அத்தனை படக்குழுவினருக்கும் அன்பு தோழருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும். சமூகத்திற்காக இயங்குகிறவர்கள் ஒருபோதும் தோல்வியடைய வாய்ப்பே இல்லை. உங்கள் வெற்றிக்கான விழாவிலே நானும் உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடரட்டும் உங்கள் வெற்றி. நன்றி. இன்னைக்கு காலையில் வரைக்கும் வரேன் தான் சொல்லிட்டு இருந்தாரு. தூத்துக்குடியில் வந்து நேற்று நைட்டு 4 மணிக்கு தான் ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சுது. நல்ல மழை. காலையில் வரேன்னு சொன்னார், வரலை. மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு காரில் வந்துட்டு இருந்தார். இப்போ கூட ஃபோன் பண்ணும்போது என்ன சொன்னாக்கா 7 மணி அட்லீஸ்ட் 6:30 வந்துடுறேன் அப்படின்னு தான் சொன்னார். மற்றபடி செங்கல்பட்டு தாண்டிட்டேன்னு தான் சொன்னார். எனக்கு குணாஜி கூட இருந்தார், மேடம் பேசினாங்க. ஸோ அதுதான் உண்மை. இல்லை நாங்களும் அதை வருத்தப்பட்டோம் தான் வரம் செய்ய சொன்னோம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து இந்த தியேட்டரை புக் பண்ணோடனே முதல்ல சொன்னது அவர்கிட்ட தான் சொன்னோம். சொன்னால் 15 நாளைக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. அன்எக்ஸ்பெக்டாக வர முடியல. அதுக்கு அவரே விளக்கம் கொடுப்பார் அடுத்த பேட்டியில். நன்றி. சொல். சரி. தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்கனவே யூடியூபர் சாதனா மேல நிறைய வந்து புகார்கள் அப்புறம் வந்து அவங்க வந்து சில விஷயம் பண்றது தப்பு சொல்லிட்டு நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. அது நீங்க யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, கமெண்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. சரி. இப்போ வந்து அவங்கள வந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவை நடிக்க வச்ச காரணம் என்ன? தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா? இல்லை, அவங்க வந்து முதலமைச்சராக ஜெயலலிதாவும் நடிக்கலை. ஒரு எதிர்கட்சி தலைவி அவங்க தான் சொன்னாங்க சார். இல்லை அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன விஷயத்தை அவங்க திருப்பி சொன்னாங்க. நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கட்சி தலைவி பேசணும். அதுக்கு ஒரு தலைவரோட இன்ஸ்பிரேஷன் தேவைப்பட்டுச்சு. அவங்ககிட்ட நான் சொன்னேன் என்னன்னாக்கா, முன்னாள் முதல்வரோட அந்த ஆனஸ்ட் நடந்து வர்றது போகிறது, அந்த ஸ்டைலு, அவங்க எப்படி ஆனஸ்டாக பேசுகிறாங்க, அதை வந்து கவனிச்சுக்க சொன்னது. அதுதான் அவங்க பண்ணாங்க. மற்றபடி அவங்களோட கேரக்டருக்கும் முதலமைச்சரோட எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏற்கனவே சொல்லிட்டேன், எந்த தலைவரையும் என் தனிப்பட்ட முறையில் யாருமே நாங்கள் விமர்சனம் பண்ணல. அது இங்கே வேலையும் இல்லை. இது முழுக்க முழுக்க மக்கள் அரசியல். அதனால் நீங்கள் யாருமே பத்திரிகையாளர் யாருமே தவறாக நினைக்க வேண்டாம். அவங்க வந்து முதலமைச்சரோட அந்த ஸ்டைலை பண்ண போயிருக்காங்க தவிர மற்றபடி அவங்க சம்பந்தமான எந்த விஷயத்தையும் அவங்க பேசவே இல்லை, இமிடியேட் பண்ணல, டாமினேட் பண்ணல, ஒன்றும் பண்ணல. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அரசியல்னாவே பெரிய ஒரு விஷயம் சார். அதை வந்து நீங்கள் ஓப்பனாக சொல்லியிருக்கீங்க. சரிங்களா? இப்போ வந்து படம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா, ஏன்னா இப்போ நீட்டு நிறைய பிரச்சனை சொல்லியிருக்கீங்க. உங்களை வந்து எதிர்கட்சியாலும் சரி ஆளுங்கட்சியாலும் சரி எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணுவாங்க. நான் பண்ண தப்ப நீங்கள் சுட்டி காட்டலாம், நீ பண்ண தப்ப நான் சுட்டி காட்டலாமான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரும். அது எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க? இல்லை, அதுக்கு முன்னால் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேன். ஏற்கனவே ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா, நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு. அதுக்கான பதில் தான் நீங்கள் கேட்ட கேள்வி. அதுக்கான பதில் தான் என்னென்னா, நாங்கள்லாம் இங்கே பண்ணிவிட்டு அப்படி போயிடுவோம். அஞ்சனா கருத்தியோ ஜீவாவோ இல்லை ஜாகுவார் தங்கமோ மற்றவங்க பேர் நடித்தவங்களாம் போய்டும். அவங்களுக்குலாம் வாழ்க்கை இருக்குது. அதனால தான் அந்த கேப்ஷன் போட்டேன். இப்போ நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்கிறேன், பயம் என்பது இல்லை. இங்கே இதில் ஒரு சின்ன டைலாக் இருக்குது, நான் கட் பண்ணி போடல, அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதான் உங்களுக்கு பதிலாக இருக்கும். இங்கே எது சரி எது தப்பு, எது தேவை எது தேவையில்லை, அது மட்டும்தான் முக்கியம். ஒரு மனிதன் அவனுடைய தடம் நடந்து போகிற தடம் தான் அவனுடைய அடையாளம். இதுதான் உங்களுக்கான பதில். சரியா? ஸோ யாருக்கும் பயந்துலாம் அங்கே அரசியல் பேசுறதில்ல.
சொல்லுங்க சொல்லுங்க. நீட்டை பத்தி பேசிருக்கேன்னு சொன்னீங்க. ஆமா. நீட்டு வந்து ரெண்டு அரசியலுமே சேர்ந்து களம் காண்டு மாறி மாறி வந்தாலும் அதுக்கான தீர்வு கிடைக்கல. நீங்க யாரை பத்தி பேச போறீங்க? மத்திய அரசா மாநில அரசா இப்ப இருக்க அரசா? இல்லை, நீட்டை பற்றி பேசணும்னு சொன்ன தவிர நீட்டு வந்து தப்பாக ரைட்டாங்க விஷயத்துக்கு நான் போகவே இல்லை. இன்னைக்கு நீட்டு தேவையா இல்லைங்கிறது தான் பேசியிருக்கிறோம். அது மாணவர்களோட பார்வையில் தான் நான் பார்க்கணும் தவிர மெட்ரோகளோட பார்வையிலோ இல்லை அரசியல்வாதிகளோட பார்வையிலோ நான் அதை பார்க்கல. ஏன்னா அது எனக்கு தேவையில்லை. ஏன்னா நீட்டு எழுதுறது வந்து மாணவர்கள். இதுக்கு முன்னால் நீட் இல்லாத போது இங்கே நிறைய டாக்டர்ஸ் வந்துருந்தாங்க, இல்லைங்களா? இப்பயும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் வந்து நீட்டில் வந்து படித்து நம்ம மாணவர்கள் ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது மட்டுமே அதுக்கான தீர்வு இல்லை. ஸோ அதை வந்து ஒரு சின்ன ஒரு லைனில் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து வேணும் தான் சொல்றீங்க. இல்லை, நீட்டு வேணும் நான் சொல்லவே இல்லை. இல்லை, நீட்டு எனக்கு தேவை பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிறேன், இன்னும் நீங்கள் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். நீட்டு வந்து எனக்கோ பெற்றோர்களுக்கோ தேவையாங்கிறது முக்கியம் இல்லை. படிக்கிற மாணவர்களால் முடியுமா முடியாதுங்கிறது தான் பிரச்சனை. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நீட்டு நிறைய மாணவர்களும் நீட்டை அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுக்கான தேர்வுக்கு போயிட்டு தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கான பதில். அது நீட்டு வேணுமான மாணவர்களோட பதில் அதுதான். மாணவர்கள் சொல்ல மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து நீட்டு எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் நீட்டு வேணாம் நான் சொல்லவே இல்லை. இது வந்து ஒரு திரைப்படத்தில் ஒரு தீர்வு சொல்லக்கூடிய பிரச்சனை இல்லை, அது எனக்கும் தெரியும். அதனால் இந்த படத்தில் வந்து நீட்டை பற்றி பேசியிருக்கோம். நீட்டு தேவையா இல்லைங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. நீட்டினால் பாதிக்கப்பட்ட ஒரு அனிதாங்கோட கேரக்டர், அந்த படத்தில் அனிதாங்க கேரக்டர் தான். அந்த கேரக்டர் அவங்களோட அனுபவத்தை சொல்கிறாங்க. அது என்னன்னாக்கா நீட்டில் நான் தோத்துட்டேன், ஆனால் பட் அதுக்காக வந்து மருத்துவத்துவம் இருக்கல, நான் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆகிட்டேன் அப்படின்னு அது அந்த மாதிரி போகும். அப்போ நீட்டை பற்றின அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, அது எப்படி மக்கள் எதிர்கொள்கிறாங்க, அதை பற்றி தான் பேசியிருக்கிறோம். ஜீவோவும் அதை பற்றி தான் பேசியிருப்பாரு. இல்லை, அரசியல் சாசனம் எல்லாம் பேசியிருந்தீங்க. ஆமாம். இந்த இடத்துல எந்த இடத்துலையும் அம்பேத்கரே உள்ள வரலையே, எந்த இடத்துலையும் ஒரு ஃபோட்டோ கூட இல்லை. ஒரே ஒரு இடத்துல லால் பகதூர் சாஸ்திரி மட்டும் தான் காமிச்சிருப்பீங்க. மீதி அம்பேத்கர் எந்த இடத்துலையுமே காண. சட்டம் எழுதினோரே காட்டலன்னா நீங்கள் என்ன அரசியல் சொல்ல போகிறீங்க? இல்லை, நீங்கள் கேட்டதுக்கு வந்து முழு படத்தையும் நான் போட்டு காட்டணும். இங்கே நிறைய இடத்துல வந்து அம்பேத்கர் பேசின அந்த கொட்டேஷன்ஸ்லாம் பேசிகிட்டே வந்திருப்போம். படத்தில் 7-8 இடத்துல அம்பேத்கரை பற்றியே தான் நாங்கள் பேசியிருப்போம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அம்பேத்கர் சொன்ன விஷயம், அரசியல் சாசனத்தை சட்டத்தோடைய பலன் இந்த தேசத்தோடைய கடைக்கோடி மனிதனுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அது வந்து அஞ்சனா பேசியிருப்பாங்க. அதில் ரெண்டாவது, அரசியல் சாசன சட்டம் வந்து இங்கே நல்லா தான் இருக்குது, ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறது தான் இங்கே சிக்கல். அந்த சிக்கலை தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருப்போம். அதெல்லாம் நாங்கள் வந்து ட்ரைலரில் போட்டு காட்டல, ஏன்னா அதெல்லாம் வந்து எதார்த்தமாக இருக்கும். ட்ரைலரோட கான்செப்ட் என்னன்னாக்கா மக்கள் உடனடியாக சிந்திக்கணும். ஸோ அதுக்கு தான் படம் வந்து 3 மணி நேரம். 3 மணி நேரத்தில் ஒரே ஒரு லவ் சீன்ஸ் மட்டும்தான் இருக்கும். நானும் மேகாலியும் பேசுகிற மாதிரி ஒரு லவ் சீன்ஸ் தான். மற்ற எல்லாமே அரசியல் தான். அரசியல்லாம் போயிட்டு வந்து கிடையாது, ஃபுல்லாக வந்து ஃபுல் கான்வர்சேஷன் தான். புரியுங்களா? அது அரசியல் அந்த படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான். தேங்க்யூ. Thank you everyone.